வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். நான் உங்கள் தமிழன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இலக்கணம் பொது அப்படின்றதுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இலக்கண சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதுல நம்ம முன்னாடி என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா வினா விடை பொருள்கோள் அப்படின்றது பார்த்திருந்தோம். இப்ப நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா இலக்கணம் பொது அப்படின்றது பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி ஆஃப் இயர்லி எக்ஸாம் மாறத்தால நான் உங்களுக்கு இந்த இலக்கணம் அப்படின்றது நடத்திருந்தேன். ஆனா கொஞ்சம் பொறுமையாவோ கொஞ்சம் நிதானமோ நடத்தாம என்ன பண்ணியிருந்தேன், கொஞ்சம் ஸ்பீடா ஓகேவா அந்த ரிவிஷன் ஸ்பீட்ல நம்ம போயிட்டு இருந்தோம். பாதி பேருக்கு சார் இன்னும் கொஞ்சம் ஒரு வாட்டி சொல்லுங்க சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனால நம்ம இலக்கண சீரீஸ்ல மறுபடியும் இந்த இலக்கணம் பொது அப்படின்றதுல என்னென்ன இலக்கணம் இருக்கு, திணைனா என்ன, ஐம்பால்கள் என்ன, ஆண் பால்னா என்ன, பெண் பால்னா என்ன, பலர் பால்னா என்ன, ஒன்றன் பால்னா என்ன, பலவின் பால்னா என்ன, இந்த மாதிரி தன்மைனா என்ன, படற்கைனா என்ன, இதை பத்தி நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் பப்ளிக் எக்ஸாமுக்கு போடக்கூடிய வீடியோஸ் அப்படின்றது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அதனால யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கோங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா, பார்க்கலாமா? ஓகேப்பா. அதே மாதிரி லைக் பண்ண வேலை வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா லைக் ஒன்று தட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா இலக்கணம் பொது. ஓகேவா, அதான் கொடுத்துருக்காங்க. இதுல என்ன இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இருதிணை அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு நார்மலாவே தெரியும் ரெண்டு திணைகள் இருக்கு அப்படின்றது தெரியும். அது என்ன சார் ரெண்டு திணைகள் அப்படின்னா ஒன்னு உயர்திணை, இன்னொன்னு அக்ரிணை. அது நமக்கு நார்மலா என்ன பண்ணிருப்போம், சின்ன வயசுல இருந்து படிச்சு வந்திருப்போம். 6th படிச்சிருப்போம், 7th படிச்சிருப்போம். என்ன பண்ணிருப்போம், சின்ன வயசுல இருந்து படிச்சுட்டு வந்திருப்போம். ஆனா சார் எனக்கு இன்னும் புரியல சார், அது என்ன சார் இருதிணை, உயர்திணை ஒண்ணு இருக்கு, இன்னொரு அக்ரிணை ஒண்ணு இருக்கு. அப்படி என்ன சார் உயர்திணைனா என்ன, அக்ரிணை என்ன சார் அப்படின்னா உயர்திணை அப்படின்னா அந்த கடவுளுக்கு ஒப்பாக அப்படின்ற மாதிரி. ஓகேவா, அந்த உயிருள்ள பொருட்கள்லயே கடவுளுக்கு ஒப்பாக அந்த மனிதர்களை சொல்றாங்க. ஓகேவா, அந்த மாதிரி இருக்கவங்களை என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்கள உயர்திணை அப்படின்னு சொல்றாங்க. அதே அக்ரிணை அப்படின்னா உயிருள்ள பொருட்களான மரம் இருக்கலாம், இல்ல கல் இருக்கலாம், அந்த மாதிரி இருந்தாலும் மண் இருக்கலாம், இந்த மாதிரி இருந்தாலும் உயிரற்ற பொருட்கள் என்ன பண்ணாங்க அக்ரிணை அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஆடு மாடு உயிருள்ள பொருள் தானே சார், அதை ஏன் சார் நம்ம உயர்திணைன்னு சொல்றது கிடையாது அப்படின்னா அதுதான் முன்னாடி ஒரு வார்த்தை அப்படின்றது யூஸ் பண்ணியிருந்தேன். என்ன அப்படின்னா கடவுளுக்கு நிகராக இருக்கக்கூடிய ஒரு ஒரு இடத்த சொல்றோம் அப்படின்னா அது மனிதர்களை சொல்றாங்க. மீதி இருக்கவங்களை சொல்றாங்க அப்படின்னா அது யார் சொல்றாங்க அப்படின்னா மீதி இருக்கவங்கள அக்ரிணை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாருங்களேன், அறிவுடைய மக்களை உயர்திணை என்றும் மற்ற உயிரினங்களையும் உயிரற்ற பொருட்களையும் அக்ரிணை அழ்திணை என்றும் வழங்குவார். அக்ரிணை எப்படி சொல்லலாம் அப்படின்னா அழ்திணை அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, உங்களுக்கு இப்படி கேட்டு கூட உங்களுக்கு குழப்பலாம். ஓகேவா, அழ்திணை அப்படின்னு சொல்லி. ஓகேவா, அதனால இது உங்களுக்கு தெரியணும். அழ்திணை அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அது அக்ரிணை தான், வேற எதுவும் இல்ல. திடீர்னு அழ்திணை கொடுத்துட்டா சார் புதுசா இருக்கு சார், ஏதோ டிஃபரெண்டா இருக்கு சார் அப்படின்னு நம்ம கூடாது, ஆன்சர் பண்ணாம இருக்கக்கூடாது, புரியல அப்படின்னு விட்டுட்டு வரக்கூடாது. ஓகேவா, அதனால இந்த நுணுக்கத்தை புரிஞ்சுக்கோங்க. அப்ப இருதிணை அப்படின்றது என்னது, ரெண்டு திணைகள் இருக்கு, ஒண்ணு உயர்திணை, இன்னொன்னு அக்ரிணை. அப்ப திணை எத்தனை வகைப்படும் என்றால் இரண்டு வகைப்படும். இரண்டு வகைப்படும். அப்ப திணை எத்தனை, ரெண்டு திணை. அப்படின்றது என்னன்னா உயர்திணை ஒண்ணு அக்ரிணை ஒண்ணு. அப்ப உயர்திணை ஒண்ணு இருக்கு, அக்ரிணை ஒண்ணு இருக்கு. இந்த பாயிண்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் தெளிவா தெரியணும். அப்ப உயர்திணை இன்னொன்னு என்னது அக்ரிணை. அப்ப உயர்திணை அப்படின்றது என்னது அறிவுடைய, இங்க பாருங்களேன், அறிவுடைய மக்களை உயர்திணை, அறிவுடைய மக்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஆடு மாடுக்கெல்லாம் அறிவு இல்லையா சார் அப்படின்னா என்னது, அது ஐந்தறிவு ஜீவன், அதுக்கு என்னது பகுத்தறிவு கிடையாது அப்படிலாம் நம்ம சொல்லுவோமா. அப்ப ஆறறிவு உடைய மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்கள உயர்திணை அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மற்ற உயிரினங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா உயிரற்ற பொருட்களையும் அக்ரிணை அப்படின்னு சொல்றாங்க. அது அக்ரிணை அப்படின்னு மட்டும் சொல்லாம அழ்திணை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது உங்களுக்கு தெளிவா புரியணும். அழ்திணை அக்ரிணை அப்படின்றது உங்களுக்கு தெளிவா புரியணும். இந்த பாயிண்ட் அப்படின்றது உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேவா, அப்ப நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்றத பாருங்க. இருதிணை அப்படின்றது பார்த்திருக்கோம், ரெண்டு திணைகள் இருக்கு, ஒன்னு உயர்திணை இன்னொன்னு அக்ரிணை. அப்ப உயர்திணை அப்படின்றது ஆறறிவு உடைய மக்களை சொல்றாங்க, அக்ரிணை அப்படின்றது உயிரற்ற பொருட்களை சொல்றாங்க. இந்த பாயிண்ட் உங்களுக்கு தெளிவா புரியணும். ஓகேவா, அப்ப உயர்திணை அக்ரிணை மறந்துடக்கூடாது, தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் சொல்லணும். அந்த அளவுக்கு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஒண்ணு, கண்டிப்பா கேட்பாங்க. ஓகேவா, என்னது அப்படின்னா வகை கொஸ்டின்லாம் என்ன பண்ணுவாங்க, தமிழ் டீச்சர்ஸ்க்கு பிடிச்ச ஒரு கொஸ்டின் எடுத்து என்ன பண்ணுவாங்க 2 மார்க்ல கேட்டு விடுப்பா அப்படின்னு கேட்டு விடுவாங்க. ஓகேவா, அதனால இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் படிச்சுக்கணும். இது கேட்பாங்களா சார் அப்படின்னா இந்த மாதிரி கேட்கல அப்படின்னா கூட பரவாயில்ல. எப்படி கேட்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொருள்கோள் எத்தனை வகைப்படும், 8 வகைப்படும், அவை யாவை, அதை விளக்குக அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா, விளக்குக அப்படின்னு போக மாட்டாங்க. கேட்டா 2 மார்க்ல கேட்டா பொருள்கோள் எத்தனை வகைப்படும் 8 அப்படின்னு எழுதிட்டு அவை அப்படின்றத போட்டு நீங்க எல்லாத்தையுமே எழுதுற மாதிரி இருக்கும். அதனால இதெல்லாம் படிக்கணுமா சார் அப்படின்னா கண்டிப்பா படிக்கணும். ரைட்டா, இதெல்லாம் இலக்கணம் படிக்காம நம்ம எக்ஸாமுக்கு போகவே கூடாது. ஓகேவா, ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்திருக்கோம் அப்படின்னா இருதிணை அப்படின்றது பார்த்திருக்கோம். புரிஞ்சுச்சா? ஓகே, அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா ஐம்பால்கள் அப்படின்றது பார்க்க போறோம். அது என்ன சார் ஐம்பால் அப்படின்னா பாருங்களேன், பால் என்பது திணைகளின் உட்பிரிவு. பால் அப்படின்றது என்னது திணையோட உட்பிரிவு. அப்ப என்ன பார்த்தோம், உயர்திணைன்னு ஒண்ணு பார்த்தோம், இன்னொன்னு அக்ரிணைன்னு ஒண்ணு பார்த்தோம். அந்த திணைகள்ல உட்பிரிவு இருக்கு, அதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஐம்பால்கள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஐம்பால்கள்லாம் என்ன அப்படின்னா பாத்தீங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எத்தனை இருக்கு, இது 5 வகைப்படும். ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் முக்கியம். ஓகேவா, அப்ப பால் எத்தனை வகைப்படும் என்றால் 5 வகைப்படும். ஓகேவா, அப்ப என்ன இருக்குன்னு பாருங்க,
உயர்திணையை என்ன சொல்றாங்க, ஆண் பால், பெண் பால், பலர்பால் என்று 3 பிரிவு இருக்கு. அப்ப உயர்திணையை எத்தனை பாலா பிரிக்கிறாங்க, 3 பாலா பிரிக்கிறாங்க. இந்த பாயிண்ட் உங்களுக்கு தெளிவா புரியணும். ஓகேவா? என்னது பால் எத்தனை வகைப்படும் என்றால் 5 வகைப்படும். ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால். ஆனா உயர்திணையில எத்தனை பால் இருக்கு அப்படின்னா 3 பால்கள் இருக்கு. ஆண் பால், பெண் பால், பலர்பால் அப்படின்னு 3 பிரிவுகளை உடையது. இந்த பாயிண்ட் இந்த இடத்துல புரியுதான்னு பாருங்க. அப்ப இதுலயே 2ஆ பிரிக்கிறோம். கரெக்டா? பால் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 5. அதுல உயர்திணை எத்தனை, உயர்திணை பால் அப்படின்னு சொல்லும்போது என்னது, ஆண் பால், பெண் பால், பலர்பால். ஏன் சார் அது அப்படின்றத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இதை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து பாருங்க, அக்ரிணை என்ன பண்றாங்க அப்படின்னா ஒன்றன் பால், பலவின் பால் என 2 பிரிவுகளை உடையது. அப்ப 3 + 2 எத்தனை, 5. இந்த பாயிண்ட் உங்க எல்லாருக்கும் தெளிவா புரியணும். அப்ப 3 + 2 என்னது, 5 அப்படின்றது உங்க எல்லாருக்கும் தெளிவா தெரியணும். அப்ப என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா ஐம்பால் அப்படின்றது பார்த்திருக்கோம். ஐம்பால் என்ன இருக்கு அப்படின்னா ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால் அப்படின்னு 5 வகையா இருக்கு. அதுக்குள்ள 3, 2ன்னு பிரிக்கிறாங்க. அது என்ன சார் 3, 2 அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்க 3 அப்படின்றது ஆண் பால், பெண் பால், பலர்பால் அப்படின்னு 3 பிரிவுகள் இருக்கு. அதுக்கு அடுத்து என்ன இருக்கு, ஒன்றன் பால், பலவின் பால் அப்படின்றது அக்ரணையில பிரிக்கிறாங்க. இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் தெளிவா புரியணும். சரியா? புரியுதான்னு பாருங்க. இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதா? ஓகே, அடுத்து பார்க்கலாமா? அதுக்கு அடுத்து பார்க்க போறது உயர்திணை என்ன பண்ணாங்க, ஆண் பால், பெண் பால், பலர்பால்னு பிரிச்சாச்சு. இப்ப உயர்திணைக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார். இப்ப ஆண் பால்னு சொல்லிட்டீங்க, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. பெண் பால்னு சொன்னீங்க, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. அதெல்லாம் எனக்கு சொல்லுங்க சார். சொன்னாதான் சார் புரியும். என்னது திடீர்னு வந்து ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, இப்ப பாருங்க உயர்திணைக்குரிய பால் பகுப்புகள். ஓகேவா? எத்தனை பால் இருக்கு, 5 பால்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அதுல உயர்திணையில எத்தனை பால் இருக்கு அப்படின்னு பார்த்தோம், 3 பால்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அந்த 3 பால்கள் என்னென்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். அதுல வீரன், அண்ணன், மருதன் அதை வந்து ஆண் பால்னு சொல்றாங்க. அது ஏன் சார் ஆண் பால்னு சொல்றாங்க, யாருக்காச்சும் தெரியுமா? ஏன் அப்படின்னா சொல்றேன் பாருங்களேன். இப்போ ஒரு ஆண்மகனை குறிக்குது, ஒரு ஆணை குறிக்குது, 6 அறிவுடைய ஒரு ஆண்மகனை குறிக்குது அப்படின்னு என்ன சொல்றாங்க, அது ஆண் பால் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதான்னு பாருங்க. அதுல என்ன இருக்கு, வீரன், அண்ணன், மருதன். வீரன், அண்ணன், மருதன். அப்ப என்ன இருக்கு, வீரன் ஒரு பையன், மருதன் ஒரு பையன், அண்ணன் ஒரு பையன். அப்ப என்ன சொல்றாங்க, இது ஆண் பால் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மக்கள், அரசி, தலைவி. இதை ஏன் சார் பெண் பால்னு சொல்றாங்க, இது ஒரு பொண்ணை குறிக்குது. கரெக்டா? ஒரு பெண்ணை குறிச்சது அப்படின்னா அது பெண் பால். அவ்வளவுதான், ரொம்ப போட்டு குழப்பிக்கலாம் தேவையில்லை. அப்ப மகள், அரசி, தலைவி அப்படின்னா பெண் பால் அப்படின்றது இருக்கு. அடுத்து பாருங்க பலர்பால் அப்படின்றத பாருங்களேன். மக்கள், பெண்கள், ஆடவர். இதுல வந்து என்னது, இவங்க ஆண் பால், பெண் பால்னு பிரிக்க முடியாது. பலர்பால் அப்படின்னா காமனா சொல்றது. ஓகேவா? காமனா என்னது, ஆண்கள் இருந்தாங்க, அந்த சைடு ஃபுல்லா ஆண்கள் இருந்தாங்க, இந்த சைடு ஃபுல்லா இந்த புறம் ஃபுல்லா பெண்கள் இருந்தாங்க. அப்ப இந்த மாதிரி பலர் குறிக்கிறதுல அத பலர்பால் அப்படின்னு சொல்றாங்க. இது புரியுதான்னு பாருங்க. அப்ப நம்ம என்ன பார்த்தோம், உயர்திணைக்குரிய பால் பகுப்புகள் அப்படின்றது பார்த்திருந்தோம். அதுல என்ன இருக்கு, வீரன், அண்ணன், மருதன். ஓகேவா? அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆண் பால் அப்படின்னு சொல்றாங்க. மக்கள், அரசி, தலைவி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பெண் பால் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மக்கள், பெண்கள், ஆடவர் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பலர்பால் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பால் எத்தனை வகைப்படும் என்றால் 5 வகைப்படும். இந்த பாயிண்ட் உங்களுக்கு தெளிவா புரியணும். பால் எத்தனை வகைப்படும் என்றால் 5 வகைப்படும். 5 வகை பிடிச்சிட்டு அதுல என்ன பண்றாங்க, அதுல 3, 2 அப்படின்னு பிரிக்கிறோம். அதுல 3 என்னது, ஆண் பால், பெண் பால், பலர்பால் அப்படின்னு பிரிச்சாச்சு. அடுத்து என்னது, அடுத்து ஒன்றன் பால், பலவின் பால். இது எங்க வருது, அக்ரிணையில வருது. அப்ப உயர்திணையில வருது 3 பால்கள், ஆண் பால், பெண் பால், பலர்பால். இந்த பாயிண்ட் உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியணும். இதுல வந்து எந்த மிஸ்டேக்கும் பண்ணிடக்கூடாது. சரியா? ஓகே, பாருங்களேன். இப்ப அக்ரிணைக்குரிய பால் பகுப்புகள் அப்படின்றது பார்க்க போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா உயர்திணைக்குரிய பால் பகுப்புகள் அப்படின்றது பார்த்திருந்தோம். இப்ப நம்ம பார்க்க போறது அக்ரிணைக்குரிய பால் பகுப்புகள் என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். பாருங்களேன், அக்ரிணையில் ஒன்றை குறிப்பது ஒன்றன் பால். இப்ப பாருங்களேன், யானை அதெல்லாம் சொல்றோம் அக்ரிணை அப்படின்னு சொல்றோம். என்னதான் உயிருள்ள பொருளா இருந்தாலும் அது 6 அறிவு கிடையாது. அதனால என்ன பண்றோம், அது அக்ரிணையில சேர்த்தாச்சு. ஓகேவா? நம்ம வீட்ல என்ன பண்ணுவாங்க, நம்மள அக்ரிணையில தான் சேர்ப்பாங்க. ஓகேவா? அது வருது பாரு, எத்தனை மணிக்கு வருது பாரு, எத்தனை மணிக்கு வந்து சாப்பிடுது பாரு. ஒரு மாட்டை ட்ரீட் பண்ற மாதிரி, ஒரு ஆடு மாடை ட்ரீட் பண்ற மாதிரி நம்மளே ட்ரீட் பண்ணுவாங்க. அப்ப நமக்கும் கொஞ்சம் அக்ரிணை மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஓகேவா? ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகேவா? அக்ரிணையில ஒன்றை குறிப்பது என்னது, அத ஒன்றன் பால் அப்படின்னு சொல்றாங்க. அக்ரிணையில ஒண்ணு குறிக்கிறது. பாருங்களேன், யானை, புறா, மலை. அப்ப ஒன்னே ஒண்ணு குறிச்சா என்ன சொல்றாங்க, அத என்ன சொல்றாங்கன்னா ஒன்றன் பால் அப்படின்னு சொல்றாங்க. அத என்ன சொல்றாங்க, ஒன்றன் பால் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதான்னு பாருங்க. ஓகே, ஹைலைட் பண்ண முடியல. ஓகே, அக்ரிணையில ஒன்றை குறிப்பது என்னது, அத ஒன்றன் பால் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களோட புக் எடுத்து வச்சுக்கோங்க. நான் சொல்ல அப்படியே குறிச்சிட்டு வாங்க. உங்கள்கிட்ட வந்து ஹைலைட் பண்ணிருந்துச்சு அப்படின்னா அழகா ஹைலைட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எளிமையா இருக்கும், சூப்பராகவும் புரியும். ஓகேவா?
அப்ப அதனால பண்ணிக்கோங்க, ஹைலைட் பண்ணி இருந்தா அதை வச்சு ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஹைலைட் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா மறக்காது அவ்வளவு சீக்கிரம். சரியா? ஓகே. அடுத்து பாருங்க, அக்ரிநில ஒன்றை குறிப்பது என்ன சொல்றாங்க? அத ஒன்றன் பால் அப்படின்னு சொல்றாங்க. அக்ரிநில ஒன்றை குறிப்பது அத ஒன்றன் பால். என்னென்ன இருக்குன்னு பாருங்க, யானை, புறா, மலை. இது எங்கேயாச்சும் நம்ம என்ன இங்கிலீஷ்ல படிக்கல சிங்குலர் ப்ளூரல் அப்படின்ட்டு, அது மாதிரி என்னது இதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் குறிக்குது. என்னது? பேனா. இது நிறைய பேனா இருந்துச்சு அப்படின்னா பேனாக்கள் அப்படின்னு சொல்லுவோமா? அப்ப ஒன்றன் பால் அப்படின்றது யானை, புறா, மலை, இதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் குறிக்குது. புறாக்கள், யானைகள், மலைகள் அப்படின்னு சொன்னாங்களா என்ன? இல்ல, ஒன்னே ஒண்ணு குறிக்கிறதுனால இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒன்றன் பால் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதா? இது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒன்றன் பால் அப்படின்னு சொல்றாங்க. அக்ரிணையில் பலவற்றை குறிப்பது பலவின் பால். அக்ரிணையில பலவற்றை குறிப்பது என்ன சொல்றாங்க? அத பலவின் பால். இப்ப பாருங்களேன், பசுக்கள், மலைகள். என்ன சொல்லியிருந்தேன்? சிங்குலர் ப்ளூரல் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா அங்க கூட இங்கிலீஷ்ல என்னது சிங்குலர் ப்ளூரல் மட்டும் தான். நம்ம தமிழ்ல என்ன இருக்கு? ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால் அப்படின்னு என்ன பண்றாங்க? 5ஆ பிரிக்கிறாங்க. ஓகேவா? அப்ப தமிழ் எந்த அளவுக்கு முக்கியம், நம்மளோட தமிழ் எந்த அளவுக்கு செம்மையா இருக்கு அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும்? பெருமைப்பட்டுக்கணும். ஓகேவா? அப்ப என்னது பாருங்க, அக்ரிநில பலவற்றை குறிப்பது என்னது? அத பலவின் பால் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் மறந்துடக்கூடாது. ஓகேவா? முக்கியமான ஒண்ணு. ஓகேவா? ஒண்ணு பசுக்கள், இன்னொன்னு என்னது? மலைகள். அப்ப நிறைய இதை குறிக்கிறாங்க, அதுவும் அக்ரிநில இருக்கு. இந்த பாயிண்ட் புரியணும். அப்ப அக்ரிநில இருக்கிறதுல நிறைய இருக்கிறத குறிச்சு என்னது? அத பசுக்கள், மலைகள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். பாருங்க, நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்றது 5 பால்கள் அப்படின்றது பார்த்தோம். ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால். ஓகேவா? சில பேர் சார் ஈஸியா இருக்கு சார், எனக்கு மனப்பாடம் ஆயிடுச்சு சார் அப்படின்னு நீங்க சில பேர் சொல்லலாம். சில பேர் என்ன பண்ணுவீங்க, அந்த சொன்ன சில பேர் தான் ஒரு வாரம் கழிச்சு கேட்டோம் அப்படின்னா பலர்பாலா இல்ல பலவின் பாலா, பாரதியாரா பாரதிதாசன் அப்படின்ற மாதிரி ஆயிரும். அதனால என்ன பண்ணணும்? ரிப்பீட் ரிவிஷன்ல படிக்கணும். என்னதான் ஞாபகமா இருக்கு, மனப்பாடமா இருக்கு அப்படின்னு நினைச்சா என்ன பண்ணணும்? திரும்ப திரும்ப படிக்கணும். சரியா? ஓகே. ஓகேவா? பாருங்க, இப்ப என்ன பார்த்திருக்கோம்? ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால் அப்படின்றது பார்த்திருந்தோம். அதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது என்னது? ஆண் பால். ஒரு ஆண்மகனை குறிக்குது, 6 அறிவு கூடிய ஒரு ஆண்மகனை குறிக்குது. அண்ணன், மருதன், வீரன், யார வேணா ஒரு பையன் பேர் எது சொன்னானது அது ஆண் பால். ஒரு பெண் பேரை சொன்னானது அது பெண் பால். மக்கள், அரசி, தலைவி, அவங்க என்ன சொல்றாங்க? பெண் பால். பலர்பால் அப்படின்னா ஆடவர், மக்கள், பெண்கள். நிறைய பேர் இருந்தாங்க. பெண்கள் நேற்றுனா திரண்டு இருந்தார்கள், ஆண்கள் நேற்று திரண்டு இருந்தார்கள். இந்த புறம் ஃபுல்லாக என்ன இருந்தாங்க? பெண்கள் இருந்தாங்க. இந்த பகுதி ஃபுல்லாக ஆண்கள் இருந்தாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு நிறைய பேர் குறிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா பலர்பால் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பலர்பால் அப்படின்னா என்னன்னு புரியணும். புரியுதான்னு பாருங்க. இப்ப பலர்பால் அப்படின்னா என்னது? நிறைய பேர் இருக்கிறவங்க சொல்றது. ஓகேவா? அதுவும் என்னது? உயர்ந்த நிலையில இருக்கிறது சொல்றது. சரியா? அப்ப ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால் அப்படின்றது பிரிச்சிருந்தோம். அதுல ஆண் பால் அப்படின்றது ஒரு ஆண்மகனை குறிக்கிறது, பெண் பால் அப்படின்றது ஒரு பெண்ணை குறிக்கிறது, பலர்பால் அப்படின்றது நிறைய பேரை குறிக்கிறது. அத பலர்பால் அப்படின்னு சொன்னோம். இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது என்ன அப்படின்னா அக்ரிணை பொருட்கள் இருக்கக்கூடிய ஒன்றன் பால், பலவின் பால் அப்படின்றது பார்க்க போறோம். அதுல பாருங்களேன், ஒன்றன் பால், பலவின் பால அக்ரிணையில் ஒன்றனை குறிப்பது என்னது? அத ஒன்றன் பால் அப்படின்னு சொல்றாங்க. யானை, புறா, மலை, இது என்ன சொல்றாங்க? ஒன்றன் பால் அப்படின்னு சொல்றாங்க. அதே அக்ரிணையில பலவற்றை குறிப்பது அத பலவின் பால் அப்படின்னு சொல்றாங்க. அக்ரிணையில பலவற்றை குறிப்பது என்னது? அத பலவின் பால். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா பசுக்கள், மலைகள். ஓகேவா? பசுக்கள், மலைகள், புறாக்கள், யானைகள், இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு போனோம் என்னது? அத பலவின் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நம்ம வீட்டுல என்ன பண்றாங்க? நம்மள அக்ரிணையில ட்ரீட் பண்றாங்க. 6 அறிவு கிடையாது அப்படின்ற மாதிரி என்ன பண்றாங்க? அது வருது, இது போகுது அப்படின்னு என்ன பண்றாங்க? நம்மள வீட்டுல அந்த மாதிரி ட்ரீட் பண்றாங்க. ரைட்டா? சரி, ஓகே. அடுத்து பார்க்கலாமா? அடுத்து நம்ம பார்க்க போறது என்னது? நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் பார்த்துக்கோங்க. 5 பால்கள் பார்த்தாச்சு, 2 திணைகள் பார்த்தாச்சு. 2 திணைகளை வச்சு நம்ம 5 பால் வச்சு விளக்கியாச்சு. இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது முக்கியமான ஒன்று. என்ன சார் அப்படின்னா மூவிடம். அது என்ன சார் மூவிடம் அப்படின்னா தன்மை, முன்னிலை, படர்க்கை. அதுதான் மூவிடம் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன சார்? தன்மை, முன்னிலை, படர்க்கை. ஒரு வித்தியாசமா இருக்கே சார் இந்த மூவிடம் அப்படின்னா. ரொம்ப எளிமையான ஒன்று. கொஞ்சம் தெளிவா கவனிச்சிங்க அப்படின்னா சில பேருக்கு புரியும். யார் யாரெல்லாம் ஆஃபில் எக்ஸாம் மாரத்தான் அட்டன் பண்ணீங்களோ அவங்க எல்லாருக்கும் இது புரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி ஒரு படிச்சிருப்பீங்க. ஓகேவா? இது ஜஸ்ட் ரிவிஷன் மாதிரி இருக்கும். யாராச்சும் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு இதா இருக்கும். ஆனா எளிமையா தான் இருக்கும். ஓகேவா? டோன்ட் வரி. ஓகே, பாருங்க என்ன இருக்கு அப்படின்றத பார்ப்போம். மூவிடம். ஓகேவா? நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பாருங்க. தன்மை, முன்னிலை, படர்க்கை. அப்ப மூவிடத்துல என்ன இருக்கு அப்படின்னா தன்மை இருக்கு, இன்னொன்னு முன்னிலை இருக்கு, இன்னொன்னு படர்க்கை இருக்கு. ரைட்டா? அப்ப தன்மை, முன்னிலை, படர்க்கை என இடம் 3 வகைப்படும். எத்தனை வகைப்படுது? 3 வகைப்படுது. தன்மை, முன்னிலை, படர்க்கை என 3 வகைப்படுது. என்ன சொல்றாங்க? அத மூவிடம் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன சார் மூவிடம்? சரி, தன்மைனா என்ன சார்? சார் முன்னிலைனா என்ன சார்? சார் படர்க்கைனா என்ன சார் அப்படின்னா இப்ப பாருங்க, தன்மை, முன்னிலை, படர்க்கை அப்படின்னா என்ன சொல்றேன். இத பாருங்க. ஃபர்ஸ்ட்
இடம், அதுக்கான பெயர் அப்படின்னா என்ன, அதுக்கான வினை அப்படின்னா என்ன, அதுக்கான எடுத்துக்காட்டு அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இதை வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். பாருங்களேன், தெளிவாக கவனிங்க. ஓகேவா, பாருங்களேன். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, இடம் வந்து 3 வகைப்படும் அப்படின்னு சொல்லிடுறேன். என்ன இருக்கு, தன்மை, முன்னிலை, படர்க்கை. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இதுக்கு முன்னாடி எப்பயுமே நீங்க அட்டவணை போட்டு ஏதாச்சும் எழுதுறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், வரிசை எண் அப்படின்றது போடணும். ஏன் சார் இந்த வரிசை எண் அப்படின்னா, எப்ப இந்த மாதிரி எழுதுறீங்களோ பாக்குறதுக்கு ஒரு 3 பாயிண்ட் இருக்கு, 4 பாயிண்ட் இருக்கு அப்படின்றது திருத்தவங்களுக்கு பார்க்க எளிமையா இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி தெரியுமா இருக்கும், ஏதோ எழுதியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா பாயிண்ட்ஸ் போட்டு காமிச்சிட்டு வச்சுக்கோங்க, ஒரு 3 பாயிண்ட் இருக்கா, அப்ப 2 மார்க்குக்கு 3 என்னது 2 மார்க்குக்கு கொஸ்டினுக்கு 3 பாயிண்ட் எழுதிருக்காங்களா, அப்ப ஃபுல் மார்க் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உள்ள ஏதாச்சும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எழுதிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸ் கட்டி அழகா எழுதும் போது அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது கம்மி. ஓகேவா, இல்ல சார் நான் கச்சா மச்சான இந்த கோடி சிச்சா மாதிரி எழுதுவேன் அப்படின்னா என்ன ஆயிடும், மார்க்கு கம்மியாகும். ஓகேவா, அந்த மாதிரிலாம் எழுதக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும், இந்த மாதிரி ப்ராப்பரா வரிசைன்னு எழுதணும், இடம் எழுதணும், அப்புறம் என்னது தன்மை பெயர் என்ன, தன்மை என்ன, பெயர் பெயர் வினை எழுதணும், எடுத்துக்காட்டு அப்படின்றது எழுதணும். உங்களுக்கு பெருசா இது வந்து எங்க கேட்பாங்க அப்படின்னா 1 மார்க்ல கேட்பாங்க, 2 மார்க்ல இது வரைக்கும் கேட்டதில்ல, ரேர் தான். ஆனா ஜஸ்ட் படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா, உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இலக்கணம் ரொம்பவே எளிமைதான். ஓகேவா, ரொம்ப கஷ்டம் அப்படின்றதெல்லாம் கிடையாது, ஈஸியா தான் இருக்கும். பார்க்கலாமா, சரி பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது தன்மை அப்படின்றது பார்க்க போறோம். தன்மைனா என்ன சார், தன்மை அதுல இருக்கு, என்ன இருக்கு, தன்மை, தன்மை அப்படின்னு இருக்கு. அது என்ன சார் தன்மை அப்படின்றத பாருங்களேன். தன்மை பெயர்கள், தன்மை வினைகள். ஒண்ணு பெயர் இருக்கு, இன்னொன்னு வினை இருக்கு அப்படின்றத பாருங்களேன். தன்மை பெயர் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, என்ன குறிக்கிறது, நான் அது நான் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறேன், நான் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறேன். யான் சேர்த்து சொல்றது, நாம், யாம் அந்த மாதிரி சொன்னோம் அப்படின்னா அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா தன்மை பெயர் அப்படின்னு சொல்றாங்க. தன்மை வினைனா ஒரு செயலை குறிக்கிறது, வினை அப்படின்னா என்னது, ஒரு செயல். வேலை பார்த்து கொண்டிருக்கிறான், நடந்து கொண்டிருக்கிறான், இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வினை அப்படின்னு சொல்லுவாங்க. வினை அப்படின்னா ஒரு செயலை செய்யறது, அதை என்ன சொல்றாங்க, வினை அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதா? அப்ப தன்மை பெயர்கள் என்ன வருது, தன்மை வினைகள் என்ன வருது அப்படின்றது தெரியணும். அதுல தன்மை பெயர்கள் அப்படின்றது பார்க்கும்போது என்னென்ன இருக்கு, நான், யாம், நாம், யாம் அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது தன்மை பெயர்கள். தன்மை வினைகள் அப்படின்னா அதை பாருங்களேன். வந்தேன், வந்தோம், வந்தேன், வந்தோம், நாங்களாம் சேர்ந்து வந்தோம், நான் வந்தேன், இன்னைக்கு என்னது பாடம் எடுக்க நான் வந்தேன், நாங்களாம் என்னது சாப்பிட நாங்களாம் சேர்ந்து வந்தோம். அப்ப இதெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா தன்மை பெயர், தன்மை வினை. அப்ப என்னது வந்தோம், சென்றோம் அந்த மாதிரிலாம் சொல்றாங்களே அதுதான் என்னது, அது வினை, ஒரு செயலை செய்யறத வினைன்னு சொல்றாங்க. பெயர் அப்படின்னா என்னது, நான், நாம், யாம் அந்த மாதிரி சொன்னானது அத தன்மை பெயர்கள். அப்ப என்ன இருக்கு, நான், யாம், நாம், யாம் இந்த மாதிரி சொன்னது அத தன்மை பெயர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தன்மை பெயர்கள்னா என்ன, தன்மை வினைகள்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியணும். சரியா? அப்ப தன்மை பெயர்கள் என்னது, நான், யான், நாம், யாம் இது என்ன சொல்றாங்க, தன்மை பெயர்கள். யான் கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். தன்மை பெயர்கள் அப்படின்றத சொல்லிட்டு நான், யான், நாம், யாம், நான், யான், நாம், யாம் தன்மை பெயர்கள். தன்மை வினைகள், வந்தேன், வந்தோம், வந்தேன், வந்தோம். ஓகேவா, இப்பயே வந்து வீடியோ பார்க்கும் போதே படிச்சிருங்க. ஓகேவா, அப்புறம் வந்து தனியா படிக்கிறேன் சார், நான் அப்புறமேல் ரிவிஷன் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னா மறந்துடுவீங்க. ஓகேவா, என்னது அந்த ஒரு ½ hour ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னா ஸ்பெண்ட் பண்றதே என்னது அப்பயே படிச்சிடணும். அடுத்தபடி பண்ணும்போது என்னது ரிவிஷன் தான் பண்ணணும். ரைட்டா? அப்பவே வந்துட்டு நாம், யாம், யாம் தன்மை பெயர்கள் அப்படின்னு நம்ம கூடாது, மக்க படிக்க கூடாது. சரியா? அப்ப புரிஞ்சுக்கிட்டு இப்பயே படிச்சிருங்க. ஓகேவா, அப்ப நம்ம என்ன பார்த்தோம், தன்மை பெயர்கள், அடுத்து தன்மை வினைகள் அப்படின்றது பார்த்திருந்தோம். அதுல தன்மை பெயர்கள் அப்படின்றது என்னது, நான், யாம், நாம் அந்த மாதிரி சொன்னது அது தன்மை பெயர்கள். தன்மை என்னது, வந்தோம், சென்றோம், அப்ப என்னது வந்தேன், வந்தோம் அப்படின்னு சொல்றது தன்மை வினைகள். அப்ப தன்மை பெயர்கள், தன்மை வினைகள் கிளியர் ஆயிட்டீங்களா? தன்மை பெயர்கள், தன்மை வினைகள் கிளியர். இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது முன்னிலை. சார் தன்மை என்ன சொன்னீங்க, தன்னை தானே குறிச்சுக்கிற மாதிரி நான், யாம், யாம், வந்தேன், சென்றோம், வந்தேன், வந்தோம் இந்த மாதிரிலாம் சொன்னீங்க. இப்ப முன்னிலைனா என்ன சார், முன்னிலை அப்படின்னா என்ன சார் அப்படின்னா உனக்கு ஆப்போசிட்டா இருக்காங்களே அவங்கள சொல்றது முன்னிலை. அவ்வளவுதான், ரொம்ப போட்டு குழப்பிக்காத. தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்மை அப்படின்றது என்ன குறிக்கிறது, நான், யான், யாம் அந்த மாதிரி எங்களை பத்தி குறிக்கிறது தன்மை. உங்களை பத்தி குறிக்கிறது, அதாவது உங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கவங்களை பத்தி குறிக்கிறது முன்னிலை. பாருங்களேன், முன்னிலை வந்து ரெண்டா பிரிக்கிறோம், முன்னிலை பெயர்கள், முன்னிலை வினைகள். அதுல நம்ம பார்க்க போறது முன்னிலை பெயர்கள் அப்படின்றத பாருங்களேன். நீ, நீர், நீவீர், நீங்கள் அப்படின்னு சொல்றது என்னது, அத முன்னிலை பெயர்கள் அப்படின்னு சொல்றாங்க. நீ, நீர், நீவீர், நீங்கள். அப்ப முன்னாடி இருக்கவங்க சொல்றோம்ல அது என்ன சொல்றாங்க,
முன்னிலை பெயர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதே முன்னிலை வினைகள் அப்படின்னா சொல்லுங்க சார் அப்படின்னா நடந்தாய், நீ என்னது நீ நடந்து வந்தாய், நடந்தாய் அப்ப நீ நடந்து கொண்டு இருந்தாய். அப்ப முன்னாடி இருக்கவங்கள சொல்றது. நம்ம நார்மலா ஒரு சென்டென்ஸை சொல்லி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு வார்த்தை இருக்கு ஓகேவா சார் எனக்கு புரியல அப்படின்னா அதை நீங்க சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும், அது ஆட்டோமேட்டிக்கா என்னது அந்த அந்த ஒரு இலக்கணத்துக்கு அதுவே வந்து பொருந்திக்கும். அப்ப என்னது நீ நடந்தாய், நீ வந்தீர்கள், நீ என்னது நீ வீர் வந்தீர். அடுத்து நீ சென்றீர்கள், நீங்கள் சென்றீர்கள். அப்ப என்ன பண்றாங்க, முன்னாடி இருக்கவங்கள ஓகேவா முன்னாடி இருக்கவங்கள சொன்னா என்ன சொல்றாங்க, அத முன்னிலை வினைகள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப முன்னிலை வினைகள் அப்படின்னா புரியுதா, முன்னிலை பெயர்கள் அப்படின்றது புரியுதா, முன்னிலை பெயர் அப்படின்னா என்னது நீ, நீ வீர், நீங்கள். அப்ப என்னது இந்த மாதிரிலாம் சொன்னோம் அப்படின்னா முன்னிலை பெயர்கள். அதே முன்னிலை வினைகள் அப்படின்னா நடந்தாய், வந்தீர், சென்றீர்கள் அப்படி சொன்னது முன்னிலை வினைகள். இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் கிளியர் ஆகுதா? இப்ப முன்னிலை பெயர்கள் அப்படின்னா என்னன்னு தெரியணும், முன்னிலை வினைகள் அப்படின்னா என்னன்னு தெரியணும். இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரியணும் ஓகேவா. இதுதான் வந்து என்ன பண்ணுவாங்க 1 மார்க்ல கேட்பாங்க, இல்ல 2 மார்க்ல கேட்டாலும் எழுதுற அளவுக்கு உங்களுக்கு தெரியணும் சரியா. அப்ப இது ரொம்ப முக்கியம். என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்றது பாருங்க, தன்மை பெயர்கள் தன்மை வினைகள் அப்படின்றது பார்த்தோம். அதுக்கடுத்து முன்னிலை பெயர்கள் முன்னிலை வினைகள் அப்படின்றது பார்த்துருந்தோம். அது தன்மை பெயர்கள் என்ன பார்த்தோம், நான், யான், நாம், யாம் இதெல்லாம் வந்து தன்மை பெயர்கள். தன்மை வினைகள் அப்படின்றப்ப என்னது வந்தேன், வந்தோம், சென்றோம் வராது ஓகேவா. வந்தேன், வந்தோம் அப்படின்றது என்னது அது தன்மை வினைகள். அதே முன்னிலை பெயர்கள் அப்படின்றது என்னது நீ, நீர், நீ வீர், நீங்கள் அப்படின்னு சொன்னது அது முன்னிலை பெயர்கள். அதே முன்னிலை வினைகள் அப்படின்னு என்னது நடந்தாய், வந்தீர், சென்றீர்கள் இதெல்லாம் என்ன சொல்றாங்க முன்னிலை வினைகள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியணும். அப்ப என்னது இடம் அப்படின்றது பார்த்திருந்தோம், பெயர் வினை அதுக்கான எடுத்துக்காட்டு அப்படின்றது பார்த்திருந்தோம். அதுல என்ன இருக்கு, தன்மை இருக்கு, முன்னிலை இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது படற்கை அப்படின்றது பார்க்க போறோம். அது என்ன சார் படற்கை அப்படின்னா பாருங்களேன், படற்கையை 2ஆ பிரிக்கிறோம், படற்கை பெயர்கள் படற்கை வினைகள். என்ன பார்க்க போறோம், படற்கை பெயர்கள் படற்கை வினைகள். அதுல படற்கை பெயர்கள் அப்படின்றது பார்ப்போமா, அவன், அவள், அவர், அது, அவை இதெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா படற்கை பெயர்கள். அவன், அவர் இது என்ன சார் எனக்கு கொஞ்சம் புதுசா இருக்கு அப்படின்னா தன்மை முன்னிலை படற்கை. அப்ப தன்மை அப்படின்றப்போ என்ன சொன்னாங்க ஓகேவா, தன்னை தானே சொல்லிக்கிற மாதிரி நான், நாம், யாம் அந்த மாதிரி. முன்னிலை அப்படின்றவங்க உங்களை சொன்னோம் ஓகேவா, நீ, நீ வீர், நீங்கள் அப்படின்ட்டு. படற்கை அப்படின்னா உங்களையும் இல்ல என்னையும் இல்ல சம்பந்தமே இல்லாம இன்னொருத்தவன் ஓகேவா, அந்த மாதிரி வேற ஒருத்தவங்களை குறிப்பிடுவது ஓகேவா, வேற ஒருத்தவங்களை அவன், அவள், அவர், அது, அவை. அப்ப உங்களையும் இல்லாம என்னையும் இல்லாம இன்னொருத்தவங்களை பத்தி சொன்னோம் அப்படின்னா அது என்ன சொல்றாங்க, அதுதான் படற்கை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்னது அவன், அவள், அவர், அது, அவை. அப்ப அவன், அவள், அவர், அது, அவை அந்த மாதிரி குறிப்பிட்ட என்னது அத படற்கை பெயர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதே படற்கை வினைகள் அப்படின்னு என்னது வந்தான், அது நேற்று ராமன் வந்தான், நேற்று எவனாச்சும் வந்தான் ஓகேவா வந்தான். சென்றால் நேற்று கண்ணகி வீட்டுக்கு சென்றால். அடுத்து என்னது படித்தனர், என்னது மாணவர்கள் என்றும் நேற்று படித்தனர். அடுத்து என்னது பேசினார்கள், நேற்று மாணவர்கள் அனைவரும் வகுப்பறையில் பேசினார்கள். பறந்தது, நேற்று பறவை பறந்தது, சாரி பறவைகள் பறந்தன. அப்ப என்னது இந்த மாதிரி முன்னாடி இருக்க ஓகேவா உங்களையும் இல்லாம என்னையும் இல்லாம இன்னொருத்தவங்களை பத்தி குறிப்பிடறோம்ல அதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா படற்கை வினைகள் அப்படின்னு சொல்றோம். புரியுது பாருங்க, படற்கை பெயர்கள் அப்படின்னா என்ன, படற்கை வினைகள் அப்படின்றது என்ன. வினை அப்படின்றது ஒரு செயலை குறிக்குது, பெயர் அப்படின்றது நான், யாம், யாங்கள் அந்த மாதிரி சொன்னோம் அப்படின்னா அதை என்ன சொல்றாங்க, அத பெயர் அப்படின்னு சொல்றாங்க. அதே வினை அப்படின்னா ஒரு செயலை குறிக்கிறது, இதுதான் பெயர் வினை அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் உங்களுக்கு தெளிவா புரியுதா? இந்த மூவிடம் அப்படின்றது உங்க எல்லாருக்கும் தெளிவா புரியணும். தன்மை முன்னிலை படற்கை அப்படின்றது ரொம்ப ரொம்ப தெளிவா புரியணும். இதுல இருந்து உங்களுக்கு 1 மார்க் அப்படின்றது கேட்கலாம். அப்படி கேட்கும் போது உங்களுக்கு எழுதுற அளவுக்கு தெரியும். சரியா, புரிஞ்சுதான் பாருங்க. அப்ப என்னென்ன பார்த்தோம், தன்மை பார்த்தோம், முன்னிலை பார்த்தோம், படற்கை பார்த்தோம். அதுல என்ன இருந்துச்சு, பெயர் வினை எடுத்துக்காட்டு அப்படின்னு இருந்துச்சு. தன்மை பெயர்கள் தன்மை வினைகள், முன்னிலை பெயர்கள் முன்னிலை வினைகள், படற்கை பெயர்கள் படற்கை வினைகள் அப்படின்னு இருந்துச்சு. வந்தான், சென்றால், படித்தனர், பேசினார்கள், பறந்தது, பறந்தன. நேற்று விமானம் வானில் பறந்தது. விமானம் வானில் பறந்தது. புரியுதான் பாருங்க. நேற்று பறவைகள் பறந்தன. அப்ப இந்த மாதிரி சொல்றதானது அதுதான் வந்து என்ன சொல்றோம், அதுதான் வந்து படற்கை அப்படின்னு சொல்றோம். தன்மையும் இல்ல முன்னிலையும் இல்ல அந்த மாதிரி சொன்னது அத படற்கை. உங்களை பத்தியும் இல்லாம என்னை பத்தியும் இல்லாம இன்னொருத்தவங்களை பத்தி குறிப்பிடுறோம்ல அதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா படற்கை அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதா பாருங்க.
அப்ப தன்மை முன்னிலை பறக்கை அப்படின்றது ரொம்ப முக்கியம். இதுல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்டாலும் உங்களுக்கு எழுத தெரியும், எப்படி கேட்டாலும் 1 மார்க் அப்படின்றது எழுத தெரியும். இதுல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு பாருங்களேன். தன்மை வினைகள் வந்தேன் வந்தோம் என்பது டேஸ் அப்படின்னு கேட்கலாம். அப்ப என்ன பண்ணணும், தன்மை வினைகள் அந்த அளவுக்கு நீங்க டெஃபினேஷனா எழுதணும், மாத்தி எழுதிடக்கூடாது. பெயர்கள் வேற வினைகள் வேற. வினை எப்படி சரியா கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, வினையை பொறுத்தளவு நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அது ஒரு செயலா இருக்கும், ஒரு செயலை குறிக்கிற மாதிரி இருக்கும். வந்தான், சென்றோம், சென்றன, பறந்தன. அப்ப இந்த மாதிரி ஒரு செயலை குறிப்பிட்டுச்சு அப்படின்னா அது வந்து வினைகள். அதே வந்து நான், யாம், நாங்கள், யாமோ, அடுத்து என்னது அது, அவை, அந்த மாதிரி வந்து அந்த ஒரு பெயரை மட்டும் குறிக்குது, அது, அவை அப்படின்னு குறிச்சுது அப்படின்னா அதை என்ன சொல்றாங்க, அதை தன்மை அது தன்மை பெயர்கள், முன்னிலை பெயர்கள், படக்கை பெயர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பெயருக்கு அப்படின்னா என்ன, வினை அப்படின்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெளிவா தெரியும். வினை அப்படின்னா செயல் அப்படின்றது பொருள். ஓகேவா, இதுல வந்து கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது, ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஓகேவா, இதுல வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்க கூடாது. ஓகேவா, புரிஞ்சிருச்சா? ரொம்ப முக்கியமான ஒன்று, எப்படி கேட்டாலும் எழுத தெரியணும். ஓகேவா, 1 மார்க்ல தான் வளைச்சு கேட்க போறாங்க. ஓகேவா, இப்பயே படிச்சு வச்சுக்கோங்க, அப்ப கேட்டா எழுதுற அளவுக்கு தெரியணும். சரியா? சரி, ஓகே. இப்ப அடுத்து பார்க்கலாமா, அடுத்து என்ன இருக்கு அப்படின்றது. அடுத்து நம்ம பார்க்க போறது வளாநிலை வலுவமைதி. ஓகேவா, இது என்ன சார் புதுசா இருக்கு வார்த்தையே, வளாநிலை வலுவமைதி அப்படின்னா என்ன சார், என்ன சார் வித்தியாசமா இருக்கு அப்படின்றத பாருங்களேன். இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வளாநிலை. இலக்கண முறையோட, ஓகேவா, கரெக்டா இலக்கணம் எப்படி இருக்கோ அந்த இலக்கணத்துல வந்து கரெக்டான முறைப்படி, ஓகேவா, பிழை இல்லாமல், ஓகேவா, எந்த ஒரு தப்புமே இல்லாம கரெக்டா அதுல எப்படி குறிப்பிட்டிருக்காங்களோ அதே மாதிரி கரெக்டா பேசணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அத வளாநிலை அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன சொல்றாங்க, வளாநிலை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாருங்க, இலக்கண முறைப்படி எந்த ஒரு பிழையும் இல்லாம நம்ம தெளிவா பேசணும் அப்படின்னு என்ன சொல்றாங்க, அத வளாநிலை அப்படின்னு சொல்றாங்க. இலக்கண முறையின்றி அப்படின்னா இலக்கண முறையெல்லாம் கிடையாது, என்னது ஆனா முன்னாடி பேசுறது அந்த மாதிரி பேசணும் அப்படின்னா அதை வழு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாருங்களேன், வளாநிலை அப்படின்னு ஒண்ணு இருக்கு, வழு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. வளாநிலை அப்படின்னா என்ன அப்படின்னா, இலக்கண முறைப்படி எந்த ஒரு பிழையுமே இல்லாம நம்ம ஒரு தெளிவா பேசணும் அப்படின்னா என்ன சொல்றாங்க, அத வளாநிலை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வளாநிலை அப்படின்னா தப்பா இருக்காது. ஓகேவா, வளாநிலை அப்படின்னா அது தப்பா இருக்காது, அது கரெக்டா இருக்கும். அப்ப இலக்கண முறையோட பிழையின்றி பேசுறது, இலக்கண முறையோட பிழை இல்லாம பேசுறது, அந்த மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்றாங்க, அத வளாநிலை அப்படின்னு சொல்றாங்க. அதே இலக்கண முறையின்றி, இலக்கணம் எல்லாம் கிடையாது, என்னது கண்ட மேனிக்கு பேசுறது, குழந்தைய வீட்டுக்கு தூக்கிட்டு போனாங்க அப்பெல்லாம் வரும்ல, அந்த மாதிரிலாம் வந்து லோக்கல் லாங்குவேஜ்ல இருந்து கண்ணா முன்னாடி பேசுறது, அந்த மாதிரிலாம் பேசணும்னது அத வழு அப்படின்னு சொல்றாங்க. என்னது அவன் அப்படின்றதுக்கு பதிலாக அவளை யூஸ் பண்றது, அதுன்னு யூஸ் பண்றது, இந்த மாதிரி இலக்கணமே இல்லாத மாதிரி என்ன பண்றாங்க, நம்ம வீட்டை நம்மள கூப்பிடுறாங்களா, அதை வந்துருச்சு பாரு, இந்த சாப்பிடுற டைம் கரெக்டா வந்துருச்சு பாரு, இது ஒரு ஆடு மாடு சாப்பிட வர மாதிரி கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்டு வந்துருச்சு பாரு அப்படின்ற மாதிரி என்ன பண்றாங்க, நம்மள அந்த வலு நிலையில நம்மள யூஸ் பண்றாங்க. ஓகேவா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க வீட்டுல இனிமே அந்த மாதிரி கூப்பிட்டது வலுல என்ன கூப்பிடாதமா அப்படின்னு சொல்லிடுங்க. ஓகேவா, வலு அப்படின்னது அது தப்பா இருக்கும். அப்ப வலு அப்படின்னது அது தப்பா இருக்கும், வளாநிலை அப்படின்னா அது கரெக்டா இருக்கும். இந்த பாயிண்ட் முக்கியம். ஓகேவா, இதுல மாத்தி இது போட்டு அப்படின்னா மார்க் போயிடும். அப்ப வளாநிலைன்னா என்ன, வலு அப்படின்னா என்ன அப்படின்றது புரியணும். அப்ப வளாநிலை அப்படின்றது இலக்கண முறைப்படி கரெக்டா இருக்கும். ஓகேவா, வளாநிலை அப்படின்றது இலக்கண முறைப்படி எப்படி இருக்கோ அப்படி இருக்கும், அதுதான் இலக்கண முறையோட. பிழையின்றி அப்படின்னா தப்பு இல்லாம, பிழையின்றி அப்படின்னா அதுல தப்பு இருக்காது. ஓகேவா, பிழை இல்லாம பேசுவதும் எழுதுவதும் என்ன சொல்றாங்க, அத வளாநிலை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வலு பாருங்களேன், இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும், இலக்கண முறையெல்லாம் கிடையாது. ஓகேவா, என்னது நம்ம பட்டிய பேச்சுவாக்குல பேசுறோம்ல, அந்த மாதிரி பேசினா அதை வலு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாருங்களேன், வலு வளாநிலை அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துறாங்க. இரு திணையும், இப்ப பாருங்க 2 திணைகள் என்னென்ன அப்படின்றது பாத்துருந்தோம், உயர்திணை அக்ரிணை அப்படின்றது பாத்துருந்தோமா, இருதிணை இப்பதான்டா பாத்துருந்தோம், மறந்துடக்கூடாது. ஓகேவா, உயர்திணை அப்படின்னு ஒண்ணு பாத்துருந்தோம், அக்ரிணை அப்படின்றது பாத்துருந்தோம். உயர்திணை அப்படின்னா கடவுளுக்கு இணையாக மக்கள், ஆறுடைய மக்களை, பகுத்தறிவுடைய மக்களை என்ன சொல்றாங்க, உயர்திணை அப்படின்னு சொல்றாங்க. அக்ரிணை அப்படின்னு என்ன சொல்லியிருந்தாங்க, அந்த உயரற்ற பொருட்களையும் என்னது மக்கள் அந்த ஆறறிவு இல்லாம இருக்காங்களே அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அக்ரிணை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இரு திணைகளையும் 5 பால்கள், 5 பால், ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால், இதை என்ன சொல்றாங்க 5 பால்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மூவிடம், மூவிடம் என்ன இருக்கு, தன்மை முன்னிலை பறக்கை அப்படின்றது. காலம் என்னென்ன சார் இருக்கு, இது என்ன சார் புதுசா இருக்கு காலம் அப்படின்னா எதுவும் இல்ல, அது இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம். ஓகேவா, சாயங்காலம் எல்லாம் சொல்லக்கூடாது. ஓகேவா, இந்த 3 காலம் தான் இருக்கு, இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம். ஓகேவா, அந்த மாதிரி என்னது 3 காலம் இருக்கு. அடுத்து வினா, வினாவும் விடையும் பல வகை மரபுகள் இருக்கு. ஓகேவா, மரபு அப்படின்றது இருக்கா, என்னது தண்ணீர் வருகு, சாரி பால் குடி, அப்ப இந்த மாதிரி என்னது இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வருதுல, இதெல்லாம் மரபு சொற்கள். அப்ப கத்தும் குயிலோசை கேட்டு காதில் பட வேணும் அப்படின்றது என்னது, அது வந்து எதுல இருக்கு, வலுல இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியணும். ஓகேவா, கத்தும் குயிலோசை, குயில் வந்து நான் கத்துமா என்ன, குயில் வந்து கூவும். ஓகேவா, நான் பின்னாடி எக்ஸாம்பிள் சொல்லும் போது உங்களுக்கு புரியும். அப்ப இந்த மாதிரி என்னது
இலக்கண முறைப்படி பேசணும். அப்படி முறைப்படி இருந்துச்சுன்னா அது வளாநிலை. இலக்கண முறை இல்லாம கண்ணு அப்பனாட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது வலு. அந்த வலு எங்கெல்லாம் வருது அப்படின்னா இரு திணையில வருது, 5 பால்கள்ல வருது, அது போல இல்லாம மூவு இடத்துல வருது, தன்மை முன்னிலை தன்மை முன்னிலை படக்கையில வருது. அடுத்து காலம், ஓகேவா, இறந்த காலம், நிகழ்காலம், மறுகாலம், இதுலயும் மூணுலயும் வருது. அடுத்து வினா விடை பலகை மரபுலையும் இந்த 7லயும் தொடர்லையும் இலக்கண பிழைகளோட வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க, அதை வலு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இலக்கண பிழையோட வந்துச்சுன்னது அது வலு. அப்ப இலக்கண பிழை, இலக்கணத்துல தப்பா இருக்கு, இலக்கணப்படி முறைப்படி அவங்க பேசல அப்படின்னா அது என்னது, அது வலு. ஏன் இத்தனை வாட்டி சொல்றேன் அப்படின்னா வலு வளாநிலை உனக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே தெளிவா புரியும். 2 திணை வரும் சார், 5 பால் வரும் சார், அடுத்து 3 இடம் வரும் சார், காலமும் வரும் சார், வினா விடை வரும் சார், மரபு வரும் சார், இந்த 7 வரும் சார், அதெல்லாம் உனக்கு தெளிவா தெரியும். கடைசியா போயிட்டு வளாநிலையும் போட்டு வச்சிருந்துரும். ஓகேவா, அதனால இது 2 பாயிண்ட் உனக்கு தெளிவா தெரியணும். வலுனா என்ன, வளாநிலைனா என்ன, இது நீ நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஓகேவா, ஏன்னா இதுல இருந்து 1 மார்க் கேட்கும் போது மாத்திக்கிட்டு எழுதிடக்கூடாது. ஓகேவா, அதனால இந்த பாயிண்ட் அப்படின்றது உனக்கு தெளிவா தெரியணும். அப்ப என்னது, 2 திணைகள் அப்படின்றது இருக்கு, ஒன்னு உயர்திணை ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு அக்ரணி ஒண்ணு இருக்கு. ஓகேவா, அடுத்து 5 பால்கள் இருக்கு, ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால். அடுத்து என்ன இருக்கு, மூவிடம், தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்மை, முன்னிலை, படர்க்கை. ஓகேவா, அப்ப என்ன இருக்கு, தன்மை, முன்னிலை, படர்க்கை அப்படின்னு 3 இருக்கு. ஓகேவா, அடுத்து என்ன இருக்கு, இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் அப்படின்னு 3 காலம் இருக்கு. வினா இருக்கு, விடை இருக்கு, மரபு இருக்கு. இந்த மரபு நான் சொன்னல, பால் பருக்கு, கூடை முளைந்தனர் அப்படின்னு சொல்லல, இந்த மாதிரிலாம் மரபுகள் அப்படின்றது இருக்கு. அந்த மரபுகள் படி கரெக்டா பேசணும் அப்படின்றது அது வளாநிலை. கரெக்டா பேசல அப்படின்னா அது வலு. ஓகேவா, நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லும்போது உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும். பார்க்கலாமா, இப்ப வலுவுக்கும் வளாநிலைக்கும் இடையே இருக்கக்கூடிய சில எக்ஸாம்பிள் அப்படின்றது பார்க்க போறோம். பார்க்கலாமா, பாருங்களேன். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, வலுல என்ன இருக்கு, வளாநிலையில என்ன இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். வலு அப்படின்னா சரியானது, நான் இந்த மேல டிக் போடுறேன். ஓகேவா, வலு அப்படின்னா சரி, வளாநிலை அப்படின்னா தான் சரியானது. ஓகேவா, வலு அப்படின்னா தவறானது. சரியா, அப்ப வளாநிலை அப்படின்னா கரெக்டா இருக்கும். ஓகேவா, வளாநிலை அப்படின்னா அது கரெக்டா இருக்கும். வலு அப்படின்னா கரெக்டா இருக்காது. பாருங்க, திணையில பாருங்க, செலியன் வந்தது, செலியன் வந்தது, அதுனா ஆடு மாடா என்ன, செலியன் அப்படின்றவங்க ஆடு மாடா என்ன, அப்ப செலியன் வந்தான் அப்படின்றதான் சொல்லணும். கரெக்டா, செலியன் வந்தான், செலியன் வந்தது அப்படின்னா என்னது, அது என்ன ஆடா இல்ல அவன் என்ன மாடா, சொல்லுங்க. நம்ம வீட்டுல அப்படிதான் கூப்பிடுறாங்க அப்படின்றதுக்காக அது இலக்கண முறையெல்லாம் கிடையாது. ஓகேவா, என்னது கரெக்டா இலக்கண முறையோட தான் பேசணும். இலக்கண முறையோட பேசினா அது வளாநிலை, இலக்கண முறையின்றி தப்பு தவறா பேசினா அது வலு. ஓகேவா, அதை பத்தி நம்ம கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கணும். ஓகேவா, அப்ப செலியன் வந்ததுன்னு சொல்லுவோமா என்ன, அது என்னது, ஒரு ஆடு மாடு குறிக்கிற மாதிரி. ஓகேவா, ஒரு அக்ரணை பொருளை குறிக்கிற மாதிரி. அப்ப என்ன பண்ணணும், 6 மக்களை என்ன சொல்றாங்க, வலு, அதாவது உயர்திணையில தான் கருதுவோம். அப்படி உயர்திணையில கருதும் போது என்னது, செலியன் வந்தான். ஓகேவா, இது என்ன வகை, திணை வகை. அப்ப உயர்திணை அக்ரணை 2 பிரிக்கிறோமா, உயர்திணை அக்ரணை, புரியுதா பாரு. உயர்திணை அக்ரணை 2 திணையா பிரிக்கிறோம். அதுல என்னது, செலியன் வந்தது அப்படின்னு சொல்லக்கூடாது, செலியன் வந்தான் அப்படின்னு வரணும். ஓகேவா, அப்ப இந்த பாயிண்ட் புரியுதான்னு பாருங்க. செலியன் வந்ததுன்னு சொல்லக்கூடாது, செலியன் வந்தான் அப்படின்னு வரணும். இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதா, இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் கிளியர் ஆகுதான்னு பாருங்க. செலியன் வந்தது கிடையாது, செலியன் வந்தான் அப்படின்றது. அடுத்து பாருங்க, பால் அப்படின்றது பார்க்க போறோம். கண்ணகி உண்டான் அப்படின்னு இருக்கு, கண்ணகி உண்டான், கண்ணகி என்ற ஒரு பெண்ணோட பெயர், உண்டான்னு வரும், கண்ணகி உண்டாள் அப்படின்னு வரும், அவ சாப்பிட்டா, கண்ணகி சாப்பிட்டான்னு வரணும். ஓகேவா, கண்ணகி உண்டான் அப்படின்னு இருக்கு, அப்ப உண்டான் அப்படின்றது என்னது, தப்பு. கண்ணகி உண்டாள் அப்படின்றதுதான் சரியானது. உண்டாள் பெண்கள் எப்படி சொல்லுவோம், அவள், இவள் அப்படின்னு தானே சொல்லுவோம். அப்ப கண்ணகி உண்டான் அப்படின்றது என்னது, ஒரு ஆண் பாலை குறிக்குது, கண்ணகின்றது ஒரு பெண் பால். அப்ப இது பால் வகையில வருது, ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவேன் பால். அப்ப 5 வகை பாக்கள் இருக்கு, அதுல பெண் பாலை தான் இங்க குறிக்கணும். ஓகேவா, ஆனா ஆண் பாலை குறிச்சு என்ன பண்றாங்க, வலுல வச்சுட்டாங்க. ஓகேவா, இப்ப வலு அப்படின்றது என்னது, கண்ணகி உண்டாள் அப்படின்னு வரக்கூடாது, கண்ணகி கண்ணகி உண்டான் அப்படின்னு இருக்கு, இந்த ஒரு உண்டான் இருக்கா, அப்ப இது தப்பு. கண்ணகி உண்டாள் அப்படின்றதுதான் சரியானது. இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதா. அடுத்து பார்க்க போறது நம்ம இடம் பார்க்க போறோம். பாருங்க, இடம், தன்மை, முன்னிலை, படர்க்கை அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். இடத்தை சொல்லியிருந்தேனா, தன்மை, முன்னிலை, படர்க்கை அப்படின்னு 3 இடத்த சொல்லியிருந்தேனா, அதுல பாருங்க, நீ வந்தேன், என்னடா அது சம்பந்தமே இருக்கு. சின்ன பசங்க என்ன பண்ணுவாங்க, நான் நாளைக்கு விளையாண்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்களே, என்ன பண்ணுவாங்க சின்ன பசங்க, அப்ப அவங்களுக்கு தெரியாது அப்படின்றதுக்காக சரி ஓகே வச்சுக்க அப்படின்னு சொல்லிடுவோம். ஓகேவா, ஆனா என்ன பண்ணணும், அவங்க எல்லாம் வலுல பேசிட்டு இருக்காங்க. ஓகேவா, நம்ம வளாநிலைக்கு மாத்த போறோம். ஓகேவா, நீ வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க, நீ வந்தாய் அப்படின்னு தான் சொல்லணும். அப்ப
நீ வந்தாய் அப்படின்னு தான் சொல்லணும். நீ வந்தேன் அப்படின்னு என்னது, அது இறந்த காலம் சரியா பொருந்தவே இல்லை. நீ வந்தாய் அப்படின்னு தான் வரும். அப்ப இடத்துல இருக்கு தன்மை, முன்னிலை, பறக்கை. அப்ப அதுல வர்றது என்னது, நீ வந்தேன் அப்படின்னு இருக்கு. என்னது, நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், தன்மை அப்படின்றது என்ன குறிக்கிறது, முன்னிலை அப்படின்றது உங்களை குறிக்கிறது, படற்கை அப்படின்றது உங்களையும் இல்லாம என்னையும் இல்லாம இன்னொருத்தவங்களை குறிக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தா. தன்மை அப்படின்னா நான், ஞான், ஞாம் அந்த மாதிரி சொல்றது. முன்னிலை அப்படின்னா நீ, நீவர், நீங்கள் அப்படின்னு சொல்றது. படற்கை அப்படின்னா அவள், அவர், அது, அவை அப்படின்னு சொல்றது. அதை என்ன சொல்றேன், படற்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப தன்மைனா என்ன, முன்னிலைனா என்ன, படற்கைனா என்ன அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப தெளிவா கிளியரா தெரியணும். அப்பதான் வலுவலநிலையே தப்பு இருந்தா கண்டுபிடிக்க முடியும். சரியா? ஓகே, அப்ப பாருங்க. அப்ப நீ வந்தேன் அப்படின்றது இது ஒரு தப்பான ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? அடுத்து நீ வந்தாய் அப்படின்றதுதான் சரியானது. அடுத்து நம்ம காலம் பார்க்க போறோம். காலம் என்ன சார் அப்படின்னா, இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம். ஓகேவா? இல்ல எதிர்காலம். ஓகேவா? வருங்காலம்னா எதிர்காலம்னு சொல்லலாம். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். ஓகேவா? 3 காலம் இருக்கு. அந்த 3 காலத்துல ஏதாச்சும் தப்பு பண்ணா அப்படின்னது அதை வலு அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி வரணும், வளா நிலையில வரணும். அதை மாத்தி எழுதணும், கரெக்டா எழுதணும். பாருங்க, ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பாருங்க. நேற்று வருவான். நேற்று வருவானா? நேற்று எப்படா வருவான்? நேற்று வந்தான்டா வரணும். அப்ப நேற்று வந்தான், நேற்று வந்தான். நேற்று வருவான் அப்படின்றது தவறான ஒரு விஷயம். கரெக்டா? நேற்று வருவான் அப்படின்றது தவறான விஷயம். அப்ப நாளை வருவான் அப்படின்னா வரலாம். ரைட்டா? இப்ப இது எப்படி வரலாம், நாளை வருவான், நாளை வருவான் அப்படின்னா வரலாம். நேற்று வருவான் அப்படின்றது எங்கேயுமே வராது. நேற்று வந்தான் அப்படின்னா வரலாம். ஓகேவா? அப்ப நேற்று வந்தான் அப்படின்றதான் சரியானது, இங்க தவறானது. ஓகேவா? அப்ப இந்த இடத்துல என்னது, இது தப்பா இருக்கு. அப்ப இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இது 3 தப்பா இருந்துச்சு அப்படின்னா அதை வலுன்னு சொல்றோம். அதை என்ன பண்ணணும் அப்படின்னா வளா நிலைக்கு மாத்தணும். இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் தெளிவா புரியணும். சரியா? ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போறது வினா. இது நம்ம முன்னாடியே பார்த்திருந்தோம். வினா எத்தனை வகைப்படும் அப்படின்றது உங்களுக்கு முன்னாடி தெரியும். 6 வகைப்படும். வினா, அரிய வினா, கோள் வினா, கொடை வினா, ஏவல் வினா, ஐய வினா அந்த மாதிரி என்ன பண்ணிருப்போம், வினா அப்படின்றது படிச்சிருப்போம். விடை 8 வகை அப்படின்றது படிச்சிருப்போம். ஓகேவா? அதுல வினால சிலது தப்பு பண்ணிருக்காங்க. அதை வலுவை நம்ம வளா நிலைய மாத்த போறோம். பாருங்க, ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்டல். என்னது, ஒரு விரலை காட்டி எப்படா சிறியது பெரியதுன்னு சொல்ல முடியும்? அந்த வினாவே தப்பா இருக்கு. சரியா? ஒரு விரலை காட்டி இதுல எது சிறியது எது பெரியது அப்படின்னு சொல்ல முடியுமான்னு தப்பு. அப்ப 2 விரலை காட்டி இதுல எது சிறியது எது பெரியது அப்படின்னா கேட்கலாம். கரெக்டா? அது 2 விரலை காட்டி இதுல எது சிறியது எது பெரியது அப்படின்னா கேட்கலாம். ஒரே ஒரு விரலை காட்டி நம்ம எது சிறுசு எது பெருசு அப்படின்னு கேட்க முடியுமான்னு கேட்க முடியாது. அப்ப வினாவே தப்பா இருக்கு. அப்ப வினா தப்பா இருந்தானது அத வலு அப்படின்னு சொல்றோம். அதை என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வளா நிலைக்கு மாத்த போறோம். அப்ப ஒரு விரலை காட்டி அப்படின்னா சொல்ல முடியும். அப்ப 2 விரல்களை காட்டி, என்ன விரல் காட்டி 2 விரல்களை காட்டி அப்படின்றத இங்க வரணும். ஒரு விரலை காட்டி அப்படின்றது தவறான ஒன்று. 2 விரல்களை காட்டி அப்படின்றதுதான் சரியானது. அப்ப 2 விரல்களை காட்டி எது சிறியது எது பெரியது என்று கேட்டால் தான் அது வினால தப்பா இருக்கக்கூடிய வலுவை நம்ம வளா நிலைக்கு மாத்துறோம். இந்த பாயிண்ட் யாருக்கு புரியுதா? அடுத்து நம்ம பார்க்க போறது விடை. விடை 8 வகைப்படும் அப்படின்றது பார்த்திருந்தோம். அந்த விடையில தவறா இருக்கக்கூடிய வலுவை நம்ம வளா நிலைக்கு மாத்த போறோம். என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணாடி பைக்குள் இருக்கிறது என்று விடையளித்தல். கண்ணன் எங்கே இருக்கிறான், நான் என்ன கேட்கிறேன், கண்ணன் எங்க இருக்கான் அப்படின்னு நான் உன்கிட்ட கேட்கிறேன். நீ என்ன பண்ற, கண்ணாடி பையில இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். அது தவறானது. ஓகேவா? அது கரெக்டா என்ன சொல்லணும், இல்ல இங்க இருக்காரு, இல்ல வீட்டுல இருக்காரு, இல்ல தூங்குறாரு, இல்ல அங்க போயிருக்காரு அப்படின்றது தெளிவா சொல்லணும். கண்ணாடி பைக்குள்ள இருக்காரு அப்படின்றது சொல்லுவாங்கன்னு. அப்ப இது தப்பா இருக்கு. அப்ப இது என்னவா இருக்கு, இந்த விடை வகை வலுல இருக்கு. வலு அப்படின்றது தவறானதா இருக்கு. அதை நம்ம என்ன பண்ணணும், வளா நிலையா மாத்தணும் அப்படின்றத பாருங்களேன். கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணாடி பைக்குள் இருக்கிறது. கண்ணாடி பைக்குள் எப்படா இருக்கும், இருக்காதுரா. அப்ப கண்ணாடி பைக்குள் இருக்கிறது அப்படின்றது என்னது, அது ஒரு வலு. அதை என்ன பண்றோம் அப்படின்னா வளா நிலையா மாத்துறோம். வளா நிலை அப்படின்றது என்னது, அது சரியானது. ஓகேவா? மறந்துடக்கூடாது. இப்ப எல்லாத்துக்கும் சரிட்டு சார் கரெக்ட் சார் கடைசியா மார்க் விட்டுட்டு வந்துடக்கூடாது. சரியா? கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணாடி பைக்குள் இருக்கிறதுன்றது வலு. வலு அப்படின்றது தவறானது. நம்ம மேலே என்ன பண்ணிருக்கேன், ஒரு சிம்பிள் போட்டுருங்க. அதை வச்சு என்ன பண்ணிக்கணும், அதை புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அடுத்து கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணன் வீட்டிற்குள் இருக்கிறார். இருக்கா, கண்ணன் என்ன பண்றாரு, வீட்டிற்குள் இருக்கிறார் என்று விடையளித்தல் அப்படின்றதான் சரியான விடை. சரியா? இதுதானது சரியான விடை. ஓகேவா? அடுத்து பாருங்க, தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோட்டம் என்று கூறுதல். தென்னை மரம் உள்ள பகுதியை போய் தென்னந்தோட்டம் அப்படின்னு சொல்லுவோம். தென்னந்தோப்பு அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேவா? இனிமே நம்ம என்ன பண்றோம், தப்பு தப்பா வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். தென்னந்தோட்டம் சொல்லக்கூடாது, தென்னந்தோப்பு. அப்ப தென்னந்தோட்டம் அப்படின்றது என்னது, தவறான மரபு. தவறான மரபு அப்படின்னு அது வலு. அதை சரியா எழுதணும் அப்படின்னா அது வளா நிலை. அப்ப தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோப்பு என்று கூறுதல். புரியுதான்னு பாருங்க, தென்னந்தோப்பு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதான்னு பாருங்க. இப்ப என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா 7 வகையான வலு வளா நிலைக்காக உள்ளது பார்த்திருக்கோம். மொத்தம் பாருங்க 1 2 3
4 5 6 7 இந்த பாயிண்ட் புரியணும். புரியுதான்னு பாருங்க சார். எல்லாமே தெரிஞ்சு சார், இந்த கொஸ்டின் கேட்டுவிட்டாங்க சார், வெயிட் திடீர்னு எத்தனை வகைன்ட்டு அது தெரியல சார் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்ப என்னது வலு எத்தனை வகைப்படும் அப்படின்னா எத்தனை வகைப்படும்? 7 வகைப்படும். வளநிலை எத்தனை வகைப்படும்? 7 வகைப்படும். வலு எத்தனை வகைப்படும் என்றால் 7 வகைப்படும். பால் எத்தனை வகைப்படும் என்றால் 5 வகைப்படும். திணை எத்தனை வகைப்படும் என்றால் 2 வகைப்படும். உயர்திணை அக்ரிணை. மூவிடம் எத்தனை வகைப்படும் அப்படின்னா மூவிடம் மாதிரியே இருக்கு. அந்த கொஸ்டினா தப்பு பண்ணா என்னது தொலைச்சிடும். ஓகேவா? அந்த கொஸ்டினா ரொம்ப முக்கியம். ஓகேவா? கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்கு. மூவிடம் அப்படின்னு இருக்கு, தன்மை முல்லை படற்கை. ஓகேவா? அதெல்லாம் போயிட்டு மாத்தி எழுதிடக்கூடாது. ஓகேவா? அந்த மாதிரிலாம் சில பேர் எழுதுவாங்க சார். கொஸ்டினே வந்து நம்ம ட்விஸ்ட் பண்ணலாம் ட்ரை பண்றாங்க சார். அதுலயே இப்படி மூவிடம் கொடுத்துட்டு நம்ம 3 போடுவாங்க ட்ரை பண்ணுவாங்க சார். அந்த மாதிரிலாம் வந்து மாத்தி எழுதக்கூடாது. ஓகேவா? அந்த மாதிரி வந்து மூக்கு படப்பா இருந்தா அப்பெல்லாம் யோசிக்க தோணும் அப்படின்ற மாதிரி என்னது மூக்கை வெட்டி விட்டுறணும். ஓகேவா? அப்ப இது ரொம்ப முக்கியம். ஓகேவா? அதனால என்ன பண்ணணும், கரெக்டா தெளிவா பார்த்து எழுதணும். ஓகேவா? அப்ப ஒண்ணுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நான் தனியா வந்து நான் ஒரு ரெடி பண்றேன். என்ன அப்படின்னா ஒரு வகை. ஓகேவா? பொருள்கள்னா எத்தனை வகைப்படும், அடுத்தது விடைனா எத்தனை வகைப்படும், அந்த மாதிரி நான் ஒரு கொஸ்டின் அப்படின்றது ஒரு கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணிட்டு நான் உங்களுக்கு PDF தரேன். ஓகேவா? அதை நீங்க வச்சு படிச்சுக்கலாம். ஓகேவா? ஏன்னா கடைசி நிமிஷத்துல வந்து இந்த மாதிரி கொஸ்டின் அப்படின்றது டார்கெட் பண்ணுவாங்க. விடை எத்தனை வகைப்படும், வினா எத்தனை வகைப்படும் அப்படின்ற கொஸ்டின் அந்த இடத்துல போயிட்டு தப்பு பண்ணிடக்கூடாது. ஓகேவா? அப்ப எது ஸ்டார்ட் இயல் இருக்குல்ல, அளவடையில ஸ்டார்ட் பண்ணி நான் உங்களுக்கு கடைசி வரை இருக்கிற புறப்பொருளுக்கு வந்தையும் அது வரையும் நான் உங்களுக்கு நான் எழுதி தந்துடுறேன். ஓகேவா? அதை வச்சு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எளிமையா இருக்கும். ஓகே, இதெல்லாம் கேட்கறாங்க அதெல்லாம் கேட்கறாங்க அப்படின்றது உங்களுக்கு எளிமையா இருக்கும். புரியுதா? ஓகேவா? இப்போ புரிஞ்சுதான்னு பாருங்க. வேணா பார்த்துருக்கோம். மொத்தம் 7 வகை இருக்கு. வலு எத்தனை வகைப்படும், வளநிலை எத்தனை வகைப்படும் அப்படின்னா 7 வகைப்படும். இந்த பாயிண்ட் முக்கியம். ஓகேவா? ஐம்பால்கள் 5 வகைப்படும், அதிலே இருக்கு. ஓகேவா? மூவிடம் எத்தனை வகைப்படும், தன்மை முன்னிலை படற்கைனா 3 வகைப்படும். அடுத்து நம்ம பார்த்தோம் இருத்திணை அப்படின்றது பார்த்தோம். ஓகேவா? அடுத்து நம்ம பார்த்தது வலு வளாநிலை 7 வகைப்படும். ஓகேவா? இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது வலு அமைதி அப்படின்றது பார்க்க போறோம். இது என்ன சார் வலு அமைதி அப்படின்றத பாருங்களேன். இப்ப நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா வலு அமைதி. இது நான் உங்களுக்கு முன்னாடியே மாரத்தான்ல நடத்திருந்தேன். இன்னும் எனக்கு புரியல சார் அப்படின்னா இப்போ ஒரு நடத்துறேன், நல்லா தெளிவா பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா வலு அமைதி அப்படின்றது பார்க்க போறோம். ஓகேவா? வலு அமைதி அப்படின்றத பாருங்களேன். இலக்கண முறைப்படி பிழையுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழை என்று என ஏற்றுக்கொள்ளப்படுவது. ஆக்சுவலா வந்து என்னது அது தப்பா இருக்கு. ஆனா தப்பா இருந்தாலும் என்ன பண்றாங்க, அதை சரி பண்றதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நிமிஷம். ஓகேப்பா, ஒரே நிமிஷம். ஓகேப்பா, இப்ப பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது என்னது வலு அமைதி. 15 minutes. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னது வலு அமைதி அப்படின்றது பார்க்க போறோம். வலு அமைதி அப்படின்னா பாருங்களேன். இலக்கண முறைப்படி பிழையுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்கள் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழை என்று அப்படின்னு ஏற்றுக்கொள்ளப்படுவது வலு அமைதி. அது ஆக்சுவலா தப்பா இருக்கு. ஓகேவா? ஒரு விஷயம் என்னது தப்பா இருக்கு. ஆனா தப்பா இருக்கிறது என்ன பண்றாங்க, அதெல்லாம் ரைட்டு தான், பின்னாடி பாத்துல அவடுங்க அப்படின்னு என்ன பண்றாங்க, தட்டி விடு அப்படின்னு என்ன பண்றாங்க, அது சரிதான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி தப்பா இருக்கிறதையும் சரிதான் அப்படின்னு சொன்னா என்ன சொல்றாங்க, அததான் வலு அமைதி அப்படின்னு சொல்றாங்க. இதுல 3 விஷயம் இருக்கு. வலுன்னு ஒண்ணு இருக்கு, வளாநிலைன்னு ஒண்ணு இருக்கு, வலு அமைதின்னு ஒண்ணு இருக்கு. இந்த 3 பாயிண்ட் இருக்கு. சரியா? இதுல எது அப்படின்றது உங்களுக்கு தெளிவா தெரியணும். ஓகேவா? இது மாத்திக்கிட்டு எழுதினா மார்க் போயிடும். ஓகேவா? அப்போ வலு அப்படின்றது தப்பா இருக்கு, அதை திருத்தி எழுதுறது வளாநிலை. வலு அமைதின்றது தப்பா இருக்கு, ஆனா என்ன பண்றாங்க, அது பரவாயில்ல, இலக்கண ஆசிரியர்கள் இருக்காங்கல்ல அவங்க என்ன பண்றாங்க, அவங்களே அப்படி பேசியிருக்காங்க. அது வந்து அவங்க ஒரு பேசியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு காரணம் இருக்கு, அதனால என்ன பண்றாங்க, அது தப்புலாம் கிடையாது, பாத்துக்கலாம் அப்படி என்ன பண்றாங்க. அது இலக்கண ஆசைகள் எதுவும் ஒரு காரணத்துக்காக. ஓகேவா? ஒரு பாட்டுல இருக்கு, அந்த ஒரு காரணம் இருக்கு, அந்த மாதிரி அதுக்காக என்ன பண்றாங்க, அது தப்பு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி தப்பு கிடையாது அப்படின்னு சொன்னாது அதை வலுவ மீதி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வலுவ மீதி அப்படின்னா புரியணும். புரியுதான்னு பாருங்க. வலுவ மீதி அப்படின்னா கிளியர் ஆகணும். வலு பார்த்தோம், வளா நிலை பார்த்தோம், வலு அமைதி அப்படின்றது பார்த்திருக்கோம். ஓகேவா? வலு அப்படின்றது தப்பா இருக்கு, அதை திருத்தி எழுதுறோம், அதை வளா நிலை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம பார்த்தது வலு அமைதி அப்படின்றது பார்த்தோம். வலு அமைதி அப்படின்றது தப்பா இருந்தாலும் பரவாயில்லை, இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி அது பிழையுடையது, பிழையற்றது அப்படின்னு சொல்றாங்க. என்னது அது, என்னது பிழை என்று அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அதை என்ன சொல்வார்கள் என்றால் வலு அமைதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாயிண்ட் உங்களுக்கு தெளிவா புரியணும். புரியுதான்னு பாருங்க. வலு அமைதி அப்படின்றது உங்களுக்கு புரியுதா? ஓகேப்பா, அடுத்து பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா திணை வலு அமைதி அப்படின்றது பார்க்க போறோம். சரி, திணை என்ன சார் அப்படின்னா உயர்திணை அக்ரிணை. மறுபடியும் நம்ம கான்செப்ட் வந்துடும். ஓகேவா?
உயர்திணை அக்ரிணை. ஓகேவா, இதை மறந்துடக்கூடாது. ஓகேவா, காலேஜ் படிக்க போனாலும் என்னது, அடுத்து 11th 12th போனாலும் உயர்திணை அக்ரிணை மறக்கக்கூடாது, காலேஜ் போனாலும் மறக்கக்கூடாது. ஓகேவா, அந்த எக்ஸாம்பிள் வச்சு மறக்கக்கூடாது. ஓகேவா, ஓகேங்களா. அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது திணை வலுவமைதி அப்படின்றது பார்க்க போறோம். ஓகேவா, என் அம்மை வந்தால் என்று மாட்டை பார்த்து கூறுவது திணை வலுவமைதி. இங்க ஓப்பையின் காரணமாக அக்ரிணை உயர்திணையாக கொள்ளப்பட்டது. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன், உயர்திணை அப்படின்னா கடவுளுக்கு நிகராக. ஓகேவா, ஒரு ஆறறிவுடைய பகுத்தறிவுடைய மக்களை சொல்றது என்னது, அவங்கள உயர்திணை அப்படின்னு சொல்றாங்க. அதே அக்ரிணை அப்படின்னா உயிரற்ற பொருட்களையும் சரி, இந்த ஆடு மாடு சொல்றாங்க, 6 அறிவுக்கு கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, அத அக்ரிணை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு மாட்டை பார்த்து என்ன சொல்றாங்க, என் அம்மை வந்தால் அப்படின்னு சொல்றாங்க. என் அம்மை வந்தால் அப்படின்னு ஒரு மாட்டை பார்த்து சொல்றது அது எப்படி கரெக்டா இருக்கும்? கரெக்டா இருக்காது. ஆனா என்ன பண்றாங்க, அது அப்பெல்லாம் கிடையாது, இலக்கண ஆசிரியர்ல ஏத்து சொல்லிட்டாங்க, அது என்னது ஒரு பிள்ளையுடைய இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப அந்த மாதிரி சொன்னது அதை வலுவமைதி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது என்னது, திணை வலுவமைதி. ஏன் திணை, உயர்திணை அக்ரிணை அப்படின்னு இருக்கு. அப்ப அக்ரிணையா இருக்கக்கூடிய அந்த நம்மை வந்தால் அப்படின்ற ஒரு மாட்டை குடிக்கிறத உயர்திணையா நம்ம கொள்றோம். அப்ப அக்ரிணை என்ன பண்றோம், அப்படியே உயர்திணையா மாத்துறோம். அப்ப அக்ரிணை உயர்திணையா மாத்தினா அது என்னது, திணை வலுவமைதி. புரியுதா? அப்ப வலுவமைதி அப்படின்றது தப்பா இருக்கு, ஆனா என்ன பண்றாங்க, அது சரியானது அப்படின்றது நம்ம ஏற்றுக்கொள்ளப்படுறோம். அப்ப அந்த மாதிரி மாத்தினது அத வலுவமைதி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வலுவமைதி அப்படின்றது என்னது, அப்ப இந்த இடத்துல பண்றாங்க திணை வலுவமைதி அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, என் அம்மை வந்தால் அப்படின்றது ஒரு மாட்டை பார்த்து கூறுறோம். மாட்டை பார்த்து சொல்லும் போது என்னது, அது உயர்திணை கிடையாது, ஒரு அக்ரிணை பொருள். ஆனா என்ன பண்றாங்க, அக்ரிணை பொருளையும் உயர்திணையா நம்ம கொள்றோம். அந்த மாதிரி கொள்ளும் போது என்னது, அதை திணை வலுவமைதி அப்படின்னு சொல்றாங்க. திணை வலுவமைதி அப்படின்னு கிளியர் ஆகுதா? ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போறது பால் வலுவமைதி. நிறைய பேர் வீட்டுல என்ன பண்ணுவாங்க, நம்மள இந்த என்னது இங்க வச்சு என்ன பண்றாங்க, அக்ரிணையை உயர்திணையா கொள்றாங்க. நம்ம வீட்டுல என்ன பண்ணுவாங்க, உயர்திணையா அக்ரிணையா கொள்வாங்க. ஓகேவா, ஓகே. இப்ப நம்ம பார்க்க போறது பால் வலுவமைதி அப்படின்றது பார்க்க போறோம். அது என்ன சார் பால் வலுவமைதி அப்படின்னா பாருங்களேன், என்னென்ன பால்கள் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால், ஆவின் பால். ஆவின் பால்லாம் சொல்லக்கூடாது, 5 பால்கள் தான் இருக்கு. என்னென்ன இருக்கு, ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால். ஓகேவா, இந்த 5 பால்கள் தான் இருக்கு, எக்ஸ்ட்ரா பால்கள் தான் கிடையாது. ஓகேவா, மறந்துருவோம். ஓகேவா, இந்த என்னது மாத்தி கிதி எழுதிடக்கூடாது, மார்க் போயிடும். ஓகேவா, அப்ப என்னென்ன பால்கள் இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என் கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால். ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால். அப்ப பால் எத்தனை வகைப்படும் என்றால் 5 வகைப்படும். ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால். இதை மறந்துடக்கூடாது. அப்ப பால் எத்தனை வகைப்படும், 5 வகைப்படும். ஓகேவா, இதுல பாருங்களேன், வாடா ராசா வாடா கண்ணா என்று தன் மகளை பார்த்து தாய் அழைப்பது பால் வலுவமைதி. இங்க உவப்பின் காரணமாக பெண் பால் ஆண் பாலாக கருதப்பட்டது. இப்ப பாருங்களேன், பெண் பால் என்ன கருதுறாங்க, ஆண் பாலாக கருதுறாங்க. வாடா ராசா வாடா கண்ணா அப்படின்னு என்ன பண்றாங்க, ஒரு பெண்ணை பார்த்து என்ன பண்றாங்க, ஆண் பால் மாதிரி சொல்றாங்க. நம்ம வீட்டுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆண் பையனா இருந்தா வாடி போடி அப்படின்னு கூப்பிடுவாங்க. அதே பெண் பிள்ளையா இருந்தா வாடா எப்படா வந்த சாப்பிட்டியாடா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப இந்த மாதிரி என்னது, பெண் பாலை ஆண் பாலாவும் ஆண் பாலை பெண் பாலாவும் கருதி மாத்தி மாத்தி சொன்னா என்னது, அத பால் வலுவமைதி அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது திணை வலுவமைதி. திணை வலுவமைதி அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, என்னது மாட்டை பார்த்து என்ன பண்றாங்க, என் அம்மை வந்தாள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன சொல்றோம், திணை வலுவமைதி அப்படின்னு சொல்றோம். அடுத்து நம்ம பார்த்தது பால் வலுவமைதி. பால் வலுவமைதி அப்படின்றது ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால் அப்படின்னு 5 வகை பாக்கள் இருக்கு. அந்த 5 வகை பாக்கள் என்ன பண்றாங்க, பெண் பாலை ஆண் பாலா கருதுறாங்க. வாடா ராசா வாடா கண்ணா அப்படின்றது, வாடா ராசா வாடா கண்ணான்னு யார சொல்லுவோம், ஆண் பிள்ளை தான் சொல்லுவோம். ஆனா இங்க ஊப்புக்காரங்க என்ன பண்றாங்க, பெண் பிள்ளைகள் அந்த மாதிரி சொல்றாங்க. அதனால என்னது, இத பால் வலுவமைதி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பால் வலுவமைதி அப்படின்னா கிளியர் ஆகுதான்னு பாருங்க. அப்ப பால் வலுவமைதி அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்கும் புரியணும். ஓகேவா, அடுத்து நம்ம பார்க்க போறது இட வலுவமைதி அப்படின்றத பார்க்க போறோம். இட வலுவமைதி அப்படின்னு என்ன சார் அப்படின்னா பாருங்களேன், இட வலுவமைதி அப்படின்றது மாறன் என்பான் தன்னை பற்றி பிறரிடம் கூறும்போது இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் அப்படின்னு சொல்றான். ஓகேவா, மாறன் என்பான் என்ன பண்றான், இது அப்படின்னா இட வலுவமைதி. இடம் என்ன இருக்கு, தன்மை முன்னிலை பறக்கை. அப்ப தன்மையில சொல்லணும், இல்ல முன்னிலையில சொல்லணும், பறக்கையில சொல்லணும். அப்ப தன்மையில சொல்ல வேண்டிய ஒரு செயலை பறக்கையில சொல்றது, இல்ல முன்னிலையில சொல்ல வேண்டிய ஒரு பொருளை தன்மையில சொல்றது, இல்ல பறக்கை சொல்றது. அப்ப மாத்தி மாத்தி சொன்னது அத இட வலுவமைதி அப்படின்னு சொல்றாங்க. நம்ம முன்னாடி பார்த்ததை வச்சுதான் நம்ம ஒரு வலுவமைதியா பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்த்தது திணை வலுவமைதி, அதுக்கு அடுத்து பார்த்தது பால் வலுவமைதி, இப்ப நம்ம பார்க்க போறது இட வலுவமைதி. அப்ப மாறன் என்பது இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, பார்க்கலாமா, பாருங்களேன். என்று தன்மையினை படக்கை இடத்தில் கூறுவது. தன்மை என்ன பண்றான், படக்கை இடத்துல கூறுறான். இந்த மாதிரி கூறினது அதை இட வலுவமைதி அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, இந்த மாறன் பொய் கூற மாட்டான், நான் பொய் கூற மாட்டேன்னு சொன்னேன். இந்த மாறன், ஓகேவா, இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான். என்ன பண்றான்,
தன்மையில சொல்ல வேண்டிய ஒரு இடத்த என்ன பண்றான், படற்கையில சொல்றான். ஆனா இது இலக்கண முறை பிழை என்று இருந்தாலும் என்ன பண்றாங்க, இலக்கண ஆசிரியர் ஏதோ ஒரு காரணத்தை கருதி என்னது இதை ஏத்துக்கிறாங்க. அந்த மாதிரி ஏத்துக்கிட்ட என்னது அதை வலுவ மீதின்னு சொல்றோம். அப்ப இதுல என்ன வலுவ மீதி அப்படின்னா, என்ன வலுவ மீதி, இட வலுவ மீதி. அப்ப என்ன பார்த்திருக்கோம், திணை வலுவ மீதி அப்படின்றது பார்த்தாச்சு. அதுக்கடுத்து பால் வலுவ மீதி அப்படின்றது பார்த்தாச்சு. அதுக்கடுத்து நம்ம இட வலுவ மீதி அப்படின்றது பார்த்தாச்சு. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா கால வலுவ மீதி. ஓகேவா, கால வலுவ மீதி அப்படின்றது பார்க்க போறோம். கால வலுவ மீதி என்னது, இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம், எதிர்காலம். ஓகேவா, 3 காலம் இருக்கு. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படின்னு 3 காலம் இருக்கு. அந்த 3 காலத்துல என்ன ஒரு தப்பு இருக்கு, அதை வந்து எப்படி வலுவ மீதி அப்படின்னு சொல்றாங்க அப்படின்றத பாப்போமா. பாருங்களேன், குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். ஆக்சுவலா இந்த சென்டென்ஸ் எப்படி இருந்திருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருவார் அப்படின்னு தான் இருந்திருக்கும். கரெக்டா, குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருவார் அப்படின்னு தான் இருந்திருக்கும். என்ன பண்றாங்க, வருகிறார் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, வருகிறார் அப்படின்னு என்னது, வந்து கொண்டிருக்கிறார். அப்ப நிகழ்காலத்துல சொல்றாங்க, அப்ப எதிர்காலத்துல தானே சொல்லணும். ஆனா இந்த இடத்துல என்ன பண்றாங்க, அந்த குடியரசுத் தலைவர் மிகப்பெரிய பொறுப்புல இருக்காங்க, அவங்க கண்டிப்பா வந்துருவாங்க, அவங்க சொன்னபடி என்னது அவங்களோட இன்னைக்கு வரணும், இங்க போகணும், இங்க போய் மீட்டிங் இருக்கு அப்படின்னா அவங்க கண்டிப்பா அதை அட்டன் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு உறுதித்தன்மையா இருக்கிறதுனால என்ன பண்றாங்க, இதை கால வலுவ மீதி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கால வலுவ மீதி அப்படின்றது அவங்க குடியரசுத் தலைவர் அப்படின்றது மிகப்பெரிய பொறுப்புல இருக்காங்க, அவங்க ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டா அந்த விஷயம் அப்படியே நடக்கும், கண்டிப்பா அந்த விஷயம் அப்படின்றது நடக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா இதை கால வலுவ மீதி அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் புரியுதான் பாருங்க. இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா கால வலுவ மீதி. குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். ஓகேவா, குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் அப்படின்னு சொல்றாங்க. நாளை தமிழகம் வருவார் அப்படின்னு தான் இருந்திருக்கணும். என்ன பண்றாங்க, வருகிறார் அப்படின்னு சொல்றாங்க. தொடர் குடியரசுத் தலைவர் நாளை வருவார் என அமைதல் வேண்டும். நாளைக்கு வருவார், நாளைக்கு வருவார் அப்படின்னு தான் அமைஞ்சிருக்கணும். என்ன பண்றாங்க, வருகிறார் அப்படின்னு நிகழ்காலத்துல சொல்றாங்க. இப்ப நிகழ்காலத்துல சொன்னது இந்த இடத்துல தப்பா இருக்கு. வருவார் என்னது, குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருவார் அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும். இங்க என்ன பண்றாங்க, வருகிறார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப என்னது, இது நிகழ்காலத்துல சொல்லியிருக்காங்க, அப்ப இது தப்பு. அப்ப இத்தொடர் குடியரசுத் தலைவர் நாளை வருவார் என அமைதல் வேண்டும். அவ்வாறு அமையவில்லை என்றாலும் நம் பிழையாகிறது. அப்ப அந்த மாதிரி அமையல அப்படின்னாலும் நம்ம பிழையாக்குறதுல, ஏன்னா அவரது வருகையோட உறுதித்தன்மையை நோக்கி கால வலுவமதியாக ஏத்துக்கிறோம். அவரோட வருகையோட உறுதித்தன்மை, அவங்க கண்டிப்பா வந்துருவாங்க. ஓகேவா, அவங்க பெரிய பொறுப்புல இருக்காங்க, அவங்க கண்டிப்பா வந்துருவாங்க அப்படின்ற உறுதித்தன்மைக்காக என்ன பண்றாங்க, அது கால வலுவமதியா சொல்றாங்க. புரியுதான்னு பாருங்க. கால வலுவமதி அப்படின்றது, கால வலுவமதி அப்படின்றது கிளியர் ஆகுதான் பாருங்கப்பா. என்னென்ன பார்த்தோம், திணை வலுவமதி பார்த்தோம், அதுக்கடுத்து பால் பார்த்தோம், அதுக்கடுத்து இடம் பார்த்தோம், அதுக்கடுத்து என்ன பார்த்திருக்கோம், இப்போ கால வலுவமதி பார்த்தாச்சு. அதுக்கடுத்து ஒன்று இருக்கு, அத மரபு வலுவமதி அப்படின்னு சொல்லுவாங்க. மரபு வலுவமதி என்னன்னு பார்க்கலாமா. ஓகே, இதோட முடியுது. ரைட்டா, இப்ப பாருங்களேன், இது என்ன சொல்றாங்க அப்படின்னா மரபு வலுவமதி அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன சார் மரபு வலுவமதி அப்படின்னா பாருங்களேன், கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிர் பட வேணும். பாரதியார் சொல்றாரு, கத்தும் குயிலோசை சற்று வந்து காதிர் பட வேணும். ஓகேவா, இது எங்க இருக்கு அப்படின்னா நம்ம 6th புக்ல இருக்கும். கத்தும் குயிலோசை சற்று வந்து காதிர் பட வேணும், 10 12 தென்னை மரங்கள் வேணும் அப்படின்னு பாரதியார் அழகா பாடியிருப்பாரு அந்த ஒரு பாடல்ல. அதுல கொடுத்திருக்காங்க கத்தும் குயிலோசை. அதாவது குயில் வந்து கத்துமா, குயில் வந்து கூவும். அப்ப என்ன பண்றாரு பாரதியார் வந்து இந்த இடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா கத்தும் குயிலோசை. பாரதியார் வந்து மிகப்பெரிய கவிஞர், எந்த அளவுக்கு பெரிய கவிஞர் அப்படின்றது நமக்கு தெரியும். அந்த கவிஞர் வந்து ஒரு பாடல் எழுதுறாங்க, அந்த பாடல்ல கத்தும் குயிலோசை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அது வந்து ஒரு தவறானது. ஆனா இலக்கண ஆசிரியர்கள் என்ன பண்றாங்க, இது தவறெல்லாம் கிடையாது, இது ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரி எழுதுறாங்க, அதனால தப்பு கிடையாது. அந்த மாதிரி தப்பு கிடையாதுன்னு சொன்னா என்ன சொல்றாங்க, அதை வலுவமதி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கத்தும் குயிலோசை இருந்து காதில் பட வேண்டும் அப்படின்னு பாரதியார் சொல்றாங்க. அப்ப குயில் கூவும் அப்படின்றதான் மரபு. குயில் கூவும் அப்படின்றதான் மரபு. குயில் கத்துன்னு கொடுத்திருக்காங்க, இது தவறானது. ஆனா இலக்கண ஆசிரியர்களால ஏதேனும் ஒரு காரணம் கருதி தப்பு கிடையாது, அது கரெக்டா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னானது. அதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா மரபு வலுவமைதி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த பாயிண்ட் முடியுதான்னு பாருங்க. அப்ப எதை என்ன சொல்றாங்க, மரபு வலுவமைதி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப குயில் கத்தும் என்பது மரபு வலு. குயில் கத்தும் அப்படின்றது என்னது, அது மரபு வலு. இங்க கவிதையில் இடம்பெற்றிருப்பதால் இது மரபு வலுவமைதியாக மாறிவிட்டது. வலு அப்படின்னு என்ன சொல்லியிருக்கேன், அது தப்பா இருக்கு, அது சரியா எழுதணும் அப்படின்னா அது வளாநிலை. அதுவே வந்து இலக்கண ஆசிரியர்கள் இது தப்பா இருக்கு அப்படின்னு இருந்தாலும் அது பரவாயில்ல, ஏதோ ஒரு காரணத்துக்காக தப்பா எழுதியிருக்காங்க அப்படின்னு சொன்னானது அது வலுவமைதி. இந்த பாயிண்ட் 3 உங்களுக்கு தெளிவா புரியணும். ஓகேவா, இது புரிஞ்சாதான் உங்களுக்கு மீதி எல்லாம் கரெக்டா தெளிவா வரும். அப்ப வலு ஒண்ணு இருக்கு, வளாநிலைன்னு ஒண்ணு இருக்கு, வலுவமைதி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா, இப்போ வலு வளாநிலை வலுவமைதி ரொம்ப முக்கியம். இதுல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்டா என்ன பண்ணணும், எழுதுற அளவுக்கு தெரியணும். ஓகேவா, ஓகேங்களா. ஓகே, இப்போ என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்த்தலாமா. என்னென்ன பார்த்தோம் அப்படின்றத பாருங்க. இலக்கணம் பொது அப்படின்றது பார்த்தோம், 2 திணைகள் இருந்துச்சு, 5 ஆள்கள் இருந்துச்சு, அதுக்கடுத்து என்ன இருந்துச்சு, உயர்திணைக்குரிய பால் பகுப்புகள் இருந்துச்சு,
உயர்திணை அக்ரணி அப்படின்றது பிரிச்சிருந்தோம். உயர்திணை அப்படின்னா 6 அறிவுடைய மக்களை வந்து உயர்திணை அப்படின்னு சொல்லியிருந்தோம். அக்ரணி அப்படின்னு என்னது, அந்த உயிரற்ற பொருள்களையும் மற்ற உயிரினங்கள் என்ன சொல்றாங்க, அக்ரணி அப்படின்னு சொல்றாங்க. அந்த அல்திணை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, அக்ரணி எப்படி சொல்றாங்க அப்படின்னா அல்திணை அப்படின்னு சொல்றாங்க. ஐம்பால்கள் அப்படின்றது ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவீன்பால் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து உயர்திணைக்குரிய பால் பகுப்பு அப்படின்றது பார்த்துருந்தோம். உயர்திணையில 3 இருக்கு, அக்ரணி 2 இருக்கு. அடுத்து என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா மூவிடம் அப்படின்றது பார்த்திருந்தோம். தன்மை, முன்னிலை, படர்க்கை அப்படின்றது மூவிடம் பார்த்திருந்தோம். அடுத்து பெயர், வினை, எடுத்துக்காட்டு அப்படின்றது பார்த்திருந்தோம். அதுல தன்மை, பெயர், தன்மை, வினை அப்படின்றது பிரிச்சிருந்தோம். அதுல என்னது, நான், யான், நாம், யாம், அதெல்லாம் வந்து தன்மை பெயர்கள். தன்மை வினைகள் வந்தேன், வந்தோம் அப்படின்றது தன்மை வினைகள். முன்னிலை பெயர்கள் அப்படின்றது நீர், நீவீர், நீங்கள், அந்த மாதிரி சொன்னோம் அப்படின்னா முன்னிலை பெயர்கள். முன்னிலை வினைகள் அப்படின்னு நடந்தாய், வந்தீர், சென்றீர்கள் அப்படின்றது முன்னிலை வினைகள். படற்கை பெயர்கள் அவன், அவள், அவர், அது, அவை அப்படிலாம் அது படற்கை பெயர்கள். அது படற்கை வினைகள் அப்படின்றது வந்தான், சென்றான், அந்த மாதிரி சொன்னோம் அப்படின்றது அது படற்கை வினைகள் அப்படின்னு சொல்றாங்க. வலு, வளாநிலை, வலுவு மீதி அப்படின்றது பார்த்திருந்தோம். வலு அப்படின்னா இலக்கண முறையோட பிழையின்றி பேசுவது என்னது, அதை வளாநிலை அப்படின்னு சொன்னோம். இலக்கண முறையின்றி தப்பா பேசணும் அப்படின்னா அது என்னது, அதை வலு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுல மொத்தம் 7 பாயிண்ட் இருக்குது. வலு வளாநிலை எத்தனை வகைப்படும் என்றால் 7 வகைப்படும். வலு வளாநிலை மொத்தம் எத்தனை வகைப்படும் என்றால் 7 வகைப்படும். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். திணை, பால், இடம், காலம், வினா, விடை, மரபு அப்படின்றது இந்த பாயிண்ட் வந்து கொடுத்திருந்தாங்க. செலியன் வந்தான், கண்ணகி உண்டால், நீ வந்தாய், நேற்று வந்தான், இருகளை காட்டி சிறியதோ பெரியதோ, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், ஃபுல்லா பார்த்திருந்தோம். இந்த ஒரு பாயிண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அடுத்து நம்ம பார்த்தது வலுவு மீதி அப்படின்றது பார்த்தோம். திணை வலுவு மீதி, அடுத்து நம்ம பார்த்தோம் பால் வலுவு மீதி, கால வலுவு மீதி, இட வலுவு மீதி, கால வலுவு மீதி, மரபு வலுவு மீதி அப்படின்றது பார்த்திருந்தோம். இது எல்லாமே என்ன இருக்கும், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா, நம்ம ஃபுல்லாவே என்ன பண்ணியிருக்கோம், இது எல்லாமே எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றது பண்ணியிருக்கோம். இதுல இருந்து கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா உங்களுக்கு 1 மார்க்ல கேட்கலாம், 2 மார்க்ல கேட்கலாம், இல்ல 4 மார்க் கேட்கலாம். ஓகேவா, எப்படி கேட்டாலும் உங்களுக்கு எழுதுற அளவுக்கு நீங்க தெரியணும். ஓகேவா, எப்படி கேட்டாலும் என்ன பண்ணணும், உங்களுக்கு எழுதுறது தெரியணும். ஓகேவா, 2 மார்க்ல கேட்டா எந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்னா வலுவு மீதி வரையறை அப்படின்னு கேட்பாங்க. வலுவு மீதினா என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்ப இந்த பாயிண்ட் எல்லாத்தையும் சேர்த்து எழுதணும். அப்ப இது என்னது, இதை வலுவு மீதி அப்படின்னு கணக்கு எடுத்துப்பாங்க. அப்ப என்ன சொல்றாங்க, வலுவு மீதி அப்படின்னு என்ன அப்படின்றது தெரியணும். அடுத்து வளாநிலை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அதையும் எழுதணும். ஓகேவா, அதுக்கடுத்து 1 மார்க்ல எப்படி கேட்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இதை ஃபுல்லா கொடுத்துட்டு வாடராசா வாடாக்கண்ணா என்ற மகளை பார்த்து தாய் அழைப்பது டேஸ் வலுவு மீதி, அவ்வளவுதான். டேஸ் வலுவு மீதி. அதுல 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க, பால், திணை, இடம், அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. அப்போ உங்களுக்கு ஏதாவது பால் வலுவு மீதி அப்படின்றது தெரியணும். அப்படி எழுதுனீங்க அப்படின்னா அது 1 மார்க் கிடைக்கும். ஓகேவா, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம்ல உங்களுக்கு கொஸ்டின் வந்து எப்படி கேட்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு டெஸ்ட் பண்ணலாம். ஓகேவா, உள்ளே இருந்து இருக்கக்கூடிய இலக்கணத்தை எடுத்து வச்சு உங்களுக்கு டெஸ்ட் பண்ணலாம். அது மாதிரி டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு எழுத தெரியணும். எப்படி கேட்டாலும் இலக்கணத்துல நீங்க தலைகீழா கேளுங்க சார், நான் எழுதுவேன் சார், நீங்க எப்படி வேணா கொஸ்டின் பேப்பர் கஷ்டமா செட் பண்ணுங்க சார், நான் எழுதுவேன். அந்த அளவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க படிக்கணும். அந்த அளவு படிச்சாதான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா எளிமையா இங்க வந்து உங்களால 90 எடுக்க முடியுது அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம்ல 95 அப்படின்றது எடுக்க முடியும். இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த அளவுக்கு வந்து சார் எனக்கு என்னோட ஹேண்ட் ரைட்டிங் அந்த அளவு எனக்கே சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்லை சார் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங் வந்து மாத்துங்க. இன்னும் கொஞ்சம் எழுத வந்து ட்ரை பண்ணுங்க. அந்த மாதிரி எழுத தான் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய மார்க் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு உத்தியோகமா இருக்கும். அதனால தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க, ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்க. கண்டிப்பா என்ன பண்ணணும், அதெல்லாம் படிக்காம போகவே கூடாது. ஓகேவா, இலக்கணம் படிக்காம போகக்கூடாது. இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கற்பது கற்றபின் அப்படின்றது இருக்குது. இலக்கண முறைப்படி எழுதுறது தானே, அதை வலு வளாநிலை அப்படின்றது பார்த்துருந்தோம். ஓகேவா, சரி ஓகேப்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இதே மாதிரி அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.